ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் முன்னால் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து உலக மக்களுக்கெல்லாம் நேர் வழிகாட்டியாக, அருளாக, இறுதி இறை தூதராக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து அனுப்பிய முஹம்மது அவர்கள் மீது, அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீது, அவர்களுடைய உற்ற தோழர்கள் மீது அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை நினைவூட்டியவனாக, மறுமையை நினைவூட்டியவனாக, மஹ்ஷரின் விசாரணையை நினைவூட்டியவனாக, சொர்க்க வாழ்க்கைக்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டும், நேரான நேர்மையான பாதையிலே வழிநடக்க வேண்டும் என்று உபதேசம் செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உரையிலே பரக்கத் செய்வானாக. சத்தியமான உண்மையான செய்திகளை சொல்வதற்கும் கேட்பதற்கும் பின்பற்றுவதற்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அதுபோன்று அவனுடைய ரசூல்மார்கள், நபிமார்களிலே சிறந்த ஒரு இறை தூதரை அல்லாஹு தஆலா நமக்கு தேர்ந்தெடுத்தார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மார்க்கத்துடைய சிறப்பம்சங்கள், இந்த மார்க்கத்திற்கென்று சிறப்பான உயர்வான தன்மைகள், பண்புகள் இருக்கின்றன. அந்த உயர்வான பண்புகளிலே ஒன்றுதான் இந்த தீன் உலக மக்களை நேர்வழியிலே, சத்தியத்திலே, நீதத்திலே, நேர்மையிலே ஒன்று சேர்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட தீன். இந்த தீன் இருக்கிறதே, மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட தீன். இதை தவிர உள்ள எல்லாம் மக்களை பிரிப்பதற்காக உள்ள பாதைகள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கான, இனத்தால், மொழியால், கலாச்சாரத்தால், நடை உடை பாவனைகளால் மாறுபட்ட பல சமுதாயங்களை, வசிப்பிடங்களால் வேறுபட்ட பல சமுதாயங்களை ஒரே உம்மத்தாக மாற்றுவதற்கு அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இறக்கிய மார்க்கம் தான் இஸ்லாம். இந்த இஸ்லாம் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. பிரிந்திருந்த மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக கொடுக்கப்பட்டது, மக்களை பிரிப்பதற்காக. ஆனால் சகோதரர்களே, ஒரு உண்மையை நீங்கள் புரிய வேண்டும். என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்திற்கு அல்லது இந்த மார்க்கத்தின் மீது சொல்லப்பட்ட பழிகள், குற்றச்சாட்டுகளிலே ஒன்று என்னவென்றால், இது எங்களை பிரித்து விட்டது என்று. குறைஷி குஃபார்கள் நபியிடத்திலே என்ன சொன்னார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே ஃபர்ரக்த பைனனா, எங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பிரிவினை காட்டி விட்டீர்கள். தந்தையிலிருந்து மகனை பிரித்து விட்டீர், மகனிடமிருந்து தந்தையை பிரித்து விட்டீர், தாயிடமிருந்து பிள்ளையை, இப்படியாக குடும்பத்துக்கு இடையில் நீங்கள் பிரித்து விட்டீர்கள், பிரிவினை செய்து விட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தின் மீது பெரிய குற்றச்சாட்டை வைத்தார்கள். அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டு என்ன?
இந்த மார்க்கம் அவர்களை பிரித்து விட்டது என்று. எப்படி பிரித்தது? அவர்களை முஃமினாக காஃபிராக பிரித்தது. முஃமினாக காஃபிராக பிரித்தது. நேர்வழி பெற்றவனாக வழிகெட்டவனாக தனியாக பிரித்தது. அல்லாஹ்வுடைய அடிமையை தனியாக பிரித்தது. ஷைத்தானின் அடிமையை தனியாக பிரித்தது. ரஹ்மானுடைய அடியார்களை தனியாக பிரித்தது. நப்சுடைய அடிமைகளை தனியாக பிரித்தது. மறுமைக்காக வாழ்பவர்கள் யார், உலகத்துக்காக வாழ்பவர்கள் யார் என்று தனியாக பிரித்தது. இந்த சமுதாயத்தை இப்படித்தான் இந்த மார்க்கம் பிரித்ததை தவிர மனிதர்கள் ஏற்கனவே பிரித்து வைத்திருந்தார்கள். பாருங்கள், எத்தனை வகையான பிரிவுகள். நிறத்தால் பிரிவு, மொழியால் பிரிவு, சமூக பிறப்பால் பிரிவு, வசிக்கின்ற தேசங்களால் பிரிவு, அவர்களுடைய பொருளாதாரத்தால் பிரிவு. இப்படிப்பட்ட மனிதர்கள் உருவாக்கிய அவர்களுடைய மௌட்டிகமான மூடத்தனமான பிரிவுகளில் இருந்து, அந்த சங்கிலிகளில் இருந்து, அந்த விலங்குகள், கை விலங்குகள், கால் விலங்குகளில் இருந்து அவர்களை விடுவித்து அவர்களை இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களாக, அல்லாஹ்வுடைய அடிமைகளாக, இஹ்வானன், அவர்களுக்கு மத்தியிலே சகோதரர்களாக, அவர்களில் ஒருவர் மற்றவருடைய வலியை உணரக்கூடியவராக, அவர்களில் ஒருவர் இன்னொருவருடைய மகிழ்ச்சியை கொண்டு மகிழ்ச்சி அடைபவராக, இன்னொருவரின் அழுகையை பார்த்து அழக்கூடியவராக, தனக்கு இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுத்து பசியாற்றக்கூடிய மனிதத்தை பேணக்கூடியவராக, இப்படிப்பட்ட ஒரு சமூகமாக, இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தின் மூலமாக மனித சமுதாயத்திற்கு கொடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஒரு அருமையான வசனம் சொல்கிறான். ரொம்ப சிந்திக்க வேண்டிய வசனம். பெரும்பாலும் நாம் என்ன செய்வோம் என்றால், இத்தகைய வசனங்களை எல்லாம் நாம் சிந்திப்பதை இன்று விட்டு விட்டோம் என்றே சொல்லலாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இذ குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இக்வானா. அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் நினைவு கூறுங்கள். நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள். இது குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே உல்ஃபத். அரபியிலே, அரபி என்பது ஒரு விசாலமான மொழி, கடலை போன்ற ஒரு விசாலமான மொழி. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பயன்படுத்தி இருக்கக்கூடிய அரபி மொழி இருக்கிறது அல்லவா, சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அரபி மொழி அல் குர்ஆனுடைய மொழி. அதில் அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் பாருங்கள், ஒவ்வொரு இடத்திலும். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும். நீங்க அரபி மொழியில சொல்வாங்க தஅலீஃப் மாங்க, உருதுல கூட சொல்வாங்க தஅலீஃப், தஅலீஃப் தஸ்னீஃப், முஅல்லிஃப் மாங்க, கிதாபுக்கு கிதாப் முஅல்லஃப் மாங்க. இப்படி பிரிஞ்சிருக்கிற தனித்தனியா பேப்பர் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு தச்சு ஒரு புத்தகமாக்கிறோம் பாருங்க, இதான் தஅலீஃப். தமிழ்ல கோர்வை செய்யறதுன்னு சொல்லுவோம். அல்லாஹ் இங்க என்ன சொன்னா, ஃபஅல்லஃப, பிரிந்திருந்த உங்களை பாருங்க. அந்த அல்லஃபல இன்னொன்று இருக்கு, அதுல உல்ஃபத்ங்கிற ஒரு வார்த்தை. கைஃப நுஃபஸ்ஸிர் ஹாதா ஃபஜமஅக்கும் ஃபஜமஅ பைனக்கும் பிஉல்ஃபத்தின் வ மஹப்பத்தின் வ ரபத பைனக்கும். உங்களை நீங்கள் எதிரிகளாக இருந்ததற்கு பிறகு உங்களுடைய உள்ளங்களில் அன்பை ஏற்படுத்தி, இணக்கத்தை ஏற்படுத்தி, பாசத்தை ஏற்படுத்தி, புரிந்துணர்வை ஏற்படுத்தி உங்களை ஒன்று சேர்த்தான். ரெண்டு பேரும் பிடிக்காதவங்க, இவர் கிழக்க பார்த்தாருன்னா இவர் மேற்க பார்ப்பாரு, இவர் வடக்க போனார்னா இவர் தெற்க போவாரு. இவருக்கு எது பிடிக்கும்னு இருக்குதோ இது இவருக்கு அது பிடிக்காதுன்னு சொல்வார். இப்படி முரண்பட்டவர்களை அந்த அதிகாரத்தை கொண்டு, அடக்குமுறையை கொண்டு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல ஒன்னாதான் உட்காரணும், நீங்க ரெண்டு பேரும் இதை செய்யணும் அப்படின்னு கட்டளை இடுவது வேறு,
பயந்து ஒன்று சேர்வது என்பது வேறு. வேறு வழி இல்லை. வேறு, இப்ப ட்ரெயின்ல போறோம், 6 சீட் இருக்கு, 6 பேர் உட்காடுறோம், எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டா உட்காடுறோம். சொல்லுங்க, வேற வழி இல்லை. வேற வழி இல்லை. இப்ப பஸ்ல போறோம், பக்கத்து சீட்ல ஒருத்தர் வந்து உட்கார்றாரு, என்ன செய்ய முடியும்? பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் உட்கார்ந்தான் ஆகணும். இது வேற வழி இல்லை. பார்க்கிறதுக்கு 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா ஒன்னா இருக்காங்களா? இருக்கையால் ஒன்றாக இருக்கிறார்கள், இடத்தால் ஒன்றாக இருக்கிறார்கள், ஆனால் உள்ளத்தால் இல்லை, குணத்தால் இல்லை. அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா இவருக்கு அது தேவையில்லை, கேட்கவும் மாட்டார். கேட்டா ரொம்ப பெரிய விஷயம். அவர் கவலையில் இருக்கிறாரா, சந்தோஷத்தில் இருக்கிறாரா? சகோதரர்களே, இதுவல்ல இஸ்லாம் கொண்டு வந்த ஒற்றுமை என்பது என்னவென்றால், இஸ்லாம் கொண்டு வந்த ஒற்றுமை என்னவென்றால், உனக்கு நீ விரும்புவதை உன் சகோதரனுக்கு விரும்பாதவரை நீ இறை விசுவாசியாக முடியாது. அவன் உருது பேசட்டும், வேறு எந்த மொழி வேண்டுமானாலும் பேசட்டும், அவன் கருப்பாக இருக்கட்டும், சிவப்பாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், விகாரமாக அதை பற்றி எல்லாம் பேசாதே. இன்னமல் முஃமினூன இஹ்வா. நீ உச்சரிக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹுவை ஒருவன் உச்சரித்து விட்டால், நீ உச்சரிக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹுவை ஒருவன் உச்சரித்து விட்டால், நீ அல்லாஹுவை உன்னுடைய மஅபூதாக, உன்னுடைய இலாஹாக, உன்னுடைய ரப்பாக நீ ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால், அதே கலிமாவை மொழிந்தவனை உன்னுடைய மார்க்க சகோதரனாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய மகிழ்ச்சியால் நீ மகிழ்ச்சி அடையாதவரை, அவனுடைய துக்கத்தால் நீ கவலைப்படாதவரை உன்னை அல்லாஹ் மூமின் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டான். உன்னை அல்லாஹ் தஆலா, நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன்டா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் ஒரே நாள்ல வேணும்னாலும் ஒரு குர்ஆனை கத்தம் பண்றேன், அல்லாஹ் சொன்னான் போடா ஓரமா போடாட்டும். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? போடா ஓரமா போடாட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லில் முஸ்லிம் அலல் முஸ்லிம் சித்து ஹிசால். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? 6 கடமைகள். அவன் சலாம் கூறினால் பதில் சொல்ல வேண்டும், அவன் நோயுற்றால் அவனை நலம் விசாரிக்க செல்ல வேண்டும், அவன் இறந்து விட்டால் அவனுடைய ஜனாசாவிற்கு செல்ல வேண்டும். அவன் உனது இரத்த உறவாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவன் உனது இரத்த உறவாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவனுக்கும் உனக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவன் உன்னுடைய அண்டை வீட்டுக்காரனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவனா, நீ மொழியக்கூடிய கலிமாவை மொழியக்கூடியவனா? ஏன் அவன் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அதற்கு நீ அவனுக்கு துஆ செய்ய வேண்டும், யர்ஹமுக்கல்லாஹ் என்று. அல்லாஹ் உனக்கு கருணை காட்டட்டும், அல்லாஹ் உனக்கு கருணை காட்டட்டும். சுப்ஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள், நம்முடைய தீன் நம்மை எங்கே கொண்டு போய், சுரையா நட்சத்திரத்திலே சந்திரனிலே கொண்டு போய் நம்முடைய மார்க்கம் நம்மை வைக்க பார்க்கிறது. அவ்வளவு உயர்வான தரஜாவிலே, மனிதத்திலே, ஒழுக்கத்திலே, பண்பாட்டிலே, அந்த பாசத்திலே, நேசத்திலே நம்மை அவ்வளவு உயர்வாக கொண்டு போய் நம்மை அமர வைக்க பார்க்கிறது. நாமோ காட்டு நாய்களை போல, தெரு நாய்களை போல தனக்கு கிடைத்த எலும்பு துண்டை இன்னொரு நாய் மோந்துவிடக் கூடாது என்று குதறுகிறதல்லவா, குறைக்கிறதல்லவா, அப்படி பிரிந்து போய் கிடக்கிறது. இதில் நாம் தஹஜ்ஜுத் தொழுகை பேசி என்ன பிரயோஜனம்? கத்முல் குர்ஆனை பேசி என்ன பிரயோஜனம்? நம்முடைய நீண்ட தாடியால், நீண்ட அங்கியால் என்ன பிரயோஜனம்? அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஈமான் எது? எந்த ஈமான் அல்லாஹ்விடத்திலே ஒளிமிக்கது, எந்த ஈமான் அல்லாஹ்விடத்திலே மக்பூல், எந்த ஈமான் அல்லாஹ்விடத்திலே வலிமையானது,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். உங்க தொழுகையினால உங்களுக்கு டேஸ்ட் கிடைச்சிராது, இது இருந்தா தொழுகையில டேஸ்ட் கிடைக்கும். வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். தொழுகை ரொம்ப முக்கியம். தொழுகை அதுல மாற்று கருத்தே கிடையாது. தலை அது. ஆனா அந்த தலையா இருக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் தேவை. 3 விஷயங்கள் அது இருந்தால்தான் உங்களுடைய ஈமான வேல்யூ, மதிப்பு, அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். உங்களுடைய ஈமானிலே ஒரு உயிரோட்டம் இருக்கும், ஒரு ஹக்கீகத் இருக்கும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுல்லாஹ். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவர்கள் அல்லாத மற்ற அனைவரை விட அவனுக்கு முஹப்பத் உள்ளவர்களாக ஆக வேண்டும். சகோதரர்களே, அடுத்து நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. பிறகு என்ன? அடுத்தது என்ன? வ அன் யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. யா அல்லாஹ், தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப வேண்டும். குஃப்ரில் திரும்புவதை அவன் பயப்பட வேண்டும், வெறுக்க வேண்டும். நெருப்பில் தான் போடப்படுவதை வெறுப்பதை போன்று. وَأَنْ يَكْرَهَ أَنْ يَعُودَ إِلَى الْكُفْرِ كَمَا يَكْرَهُ أَنْ يُقْذَفَ فِي النَّارِ. ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன வந்திருக்குது? முஹப்பத். ரெண்டுத்துக்கு நடுவுல முஹப்பத். என்ன முஹப்பத்? அல்லாஹ்வுடைய அடியார்களை நீ நேசிக்க வேண்டும். உன்னோடு கலிமா சொன்னவனை நீ நேசிக்க வேண்டும். உன்னோடு கிப்லாவை முன்னோக்கி தொழக்கூடியவனை நீ நேசிக்க வேண்டும். உன்னோடு ரமதானிலே நோன்பு நோக்கக்கூடியவனை நீ நேசிக்க வேண்டும். யாரெல்லாம் ரப்பி அல்லாஹ் என்று சொன்னானோ அவனை நீ உனது சகோதரனாக ஆக்க வேண்டும். அவனை நீ உன்னுடைய சகோதரனாக நீ ஆக்க வேண்டும். அவனுக்கு நீ உதவ வேண்டும். இதுல உனக்கு விரும்பினால், உனக்கு இஷ்டப்பட்டால் என்ற அந்த ஆப்ஷன் சரி இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை என்றாலும் பரவாயில்லை. அப்படியா இருக்கிறது? நாளை மறுமையிலே ஒருத்தன் வருவான், எவ்வளவு அமலோட வந்தானோ தெரியாது. ஏன்னா அல்லாஹ் சொல்ற அந்த வார்த்தையை பாருங்க, அந்த ஹதீஸ் குதுசியை பாருங்க. கண்டெய்னரா வச்சிருப்பான் போல இருக்கு. என்ன செஞ்சிருப்பான்? கண்டெய்னரா. அல்லாஹ் கேட்பான், சரி நான் ஒரு நாள் உன்னிட்ட சாப்பாடு கேட்டு வந்தேனே, கொடுக்கலையே நீ அப்படின்னு. என்ன சொல்லுவா? ஒரு நாள் நானு உன்கிட்ட சாப்பாடு பசிச்ச நிலையில வந்தனே, நீ சாப்பாடு கொடுக்கலையேம்மா. அப்ப இங்க என்ன தெரியுது? அவன்கிட்ட தஹஜ்ஜத் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, இபாதத் எல்லாம் இருந்துச்சு, நஃபில் நோன்பு அதுக்கு எல்லாம் லிஸ்ட் பக்கா. ஆனால் எது இல்லை? உஹுவத் இல்லை, இஜ்திமாஇய்யத் இல்லை. சமூகம், எனது சமுதாயம், என்னோடு ஈமான் கொண்டவன், என்னோடு தொழுதவன், அவனுடைய நன்மைக்காக நான் என்ன செய்தேன்? அவன் ரப்பி அல்லாஹ் என்று சொன்னான், நானும் ரப்பி அல்லாஹ் என்று சொன்னேன். அவன் பசித்திருந்தான், நான் அவனுக்கு உணவளிக்கவில்லை என்றால் நான் எப்படி அல்லாஹ் எனக்கு கொடுத்த நேமத்துக்கு நன்றி செலுத்தியவனாக நான் ஆகுவேன்? இந்த மார்க்கத்தில் உயர்ந்தது எது? ஐயுல் இஸ்லாமி கைர். சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக உயர்ந்த காரியம் எது? நீங்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக உயர்ந்த காரியம் எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? போய் பசித்தவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுங்க, உணவளியுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் தான் முதல் சஃபிலே தொழுவதற்குரிய நன்மையை, இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் தான் திங்கள் கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைப்பதற்கு, சொல்லவில்லையா? ஆனால் வந்து கேட்டவர் இஸ்லாமிலே சிறந்த பண்பாடு எது என்று கேட்டபோது என்ன சொன்னார்கள்? பசித்தவருக்கு உணவளி. நீ சமூகமாக உம்மத்தாக இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய அடியானாக ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய அடியானாக ஆக முடியாது. நபிமார்கள் உம்மத்தை உருவாக்குவதற்காக
அந்த தீனை கொண்டு உம்மத்தை உருவாக்குவதற்காக, அல்லாஹ்வுடைய அடியார்களின் ஒரு உம்மத்தை உருவாக்குவதற்காக அனுப்பப்பட்டார்கள். இந்த தீனை கொண்டு போய் என்னங்க மலை மேலே அங்க வைக்க முடியும்? மலை வேணான்னு சொல்லிருச்சு. மலை வேணான்னு சொல்லிருச்சு. இன்னா அரதுனல் அமானத அல சமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மில்னாஹ. எதுவுமே வேணான்னு சொல்லிருச்சு. மலையும் வேணான்னு சொல்லிருச்சு, வானமும் வேணான்னு சொல்லிருச்சு, யாருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. வஹமலஹல் இன்சான், மனிதன் சொன்னா அல்லாஹ் அந்த அமானத்தை என்கிட்ட கொடுத்துறான். அந்த அமானிதத்தை எனக்கு கொடு என்று மனிதன் கேட்டு வாங்கி கொண்டான். என்ன அமானத் அது? நீ அல்லாஹ்வுடைய இபாத், அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்க வேண்டும். நஃப்ஸுடைய ஷைத்தானுடைய அடியானாக நீ ஆகிவிடக் கூடாது. யார் அல்லாஹ்வுடைய அடியானாக இருப்பானோ அவன் ஒரே உம்மத்தாக இருப்பதற்கு ஆசைப்படுவான். யார் ஷைத்தானுடைய அடிமையாக இருக்கிறானோ அவன்தான் பிரிவினையை விரும்புவான். அவன்தான் பிரிவினையை விரும்புவான். தஃப்ரீக், அந்த பிரிவினைக்கு அவன் 1000 காரணங்களை சொல்லுவான். இஸ்லாம் ஒற்றுமைக்கு ஒரே காரணத்தை சொல்கிறது. கூலு லா இலாஹ இல்லல்லாஹ். மன் ஸல்லா ஸலாத்தனா, மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வஅகல தபீஹத்தனா. நம்மோட தொழுகிறானா, நம்ம அறுத்ததை சாப்பிடுறானா, நம்ம கிப்லாவை முன்னோக்குறானா, அவன் நம்மை சேர்ந்தவன். அதுக்கு பிறகு அவனுடைய ஹிசாப் அல்லாஹ்விடத்தில், அவனுடைய ஹிசாப் அல்லாஹ்விடத்திலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாருமே அபூபக்கரா இருந்தாங்களா? சொல்லுங்க. எல்லாருமே உமருல் ஃபாரூக்கா இருந்தாங்களா? மது அருந்திய நிலையில் கொண்டு வரப்பட்டு பேரீத்தம் மரம் மட்டைகளால் அடிக்கப்பட்டவரும் இருந்தாரா இல்லையா? அவரை ஒருத்தர் ஏசினார். அவரை ஒருத்தர் ஏசினார், ரொம்ப ஏசிட்டார். இப்படி திரும்ப திரும்ப மது குடிச்சிட்டு இப்படி அடிவாங்க வர்றிய, அல்லாஹ்வுடைய சாபம் மேல உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்தாங்க. பாருங்க, தண்டனை கொடுக்கறதா நம்ம வேலை. குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறதா நம்ம வேலை. அவரை சபிக்கிறது உங்க வேலை கிடையாது. அவரை சபிக்காதீர்கள் சொன்னார்கள். இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு. அவன் குடிக்கிறான் தான், அவர் குடிக்கிறவர் தான், ஆனால் அல்லாஹுவை ரசூலை நேசிக்கிறார். அவர் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறார். அவர் மேல தண்டனையை நிறைவேற்றுவதற்கு தான் நமக்கு அனுமதி இருக்குது. அவரை ஏசுறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. அவருடைய கல்பை புழக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. ஈமான் இருக்கா இல்லையா என்று அந்த வேலை நம்ம வேலை கிடையாது. உசாமா போனார் ஒரு போருக்கு. போனா ஊர்ல எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. சஹாபாக்களுடைய படை வருது என்று தெரிந்த உடனே எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அதுல ஒருத்தர், நம்ம தான் முஸ்லீம் ஆயிட்டோமே, நம்ம எதுக்கு ஓடணும் அப்படின்னு அவர் மட்டும் அவருடைய ஆட்டு மந்தைகளோட இருந்தார். சஹாபாக்கள் விரட்டிக்கிட்டே போனா இவர் மட்டும் நிக்கிறாரு. பிடிச்சாங்க. பிடிச்சா அவருக்கு ஒன்னும் சொல்ல தெரியல. அவர் நான் மதம் மாறிட்டேனே அப்படிங்கிறாரு. சபைத்து அப்படிங்கிறாரு. சொல்ல தெரியல. அஸ்லம்துன்னு சொல்ல தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும்னார். உசாமாக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. ஒருவேளை ஆட்டு மந்தைய செல்வத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சொல்வாரோ, இருக்கலாம் அப்படின்னு போட்டார். அதே முடிச்சிட்டார். அடுத்த சில சஹாபாக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வேணாம் உசாமா, வேணாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முடிச்சிட்டார். சஹாபாக்களுக்கு கை கால்லாம் நடுங்கிருச்சு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். முமின்களே, இதா வரப்தும் ஃபீ ஸபீலில்லாஹ் லிமன் அல்கா இலைக்குமுஸ் ஸலாம் லஸ்த முஃமினா. முமின்களே, அல்லாஹ்வின் பாதையிலே போருக்கு சென்றால் உங்களுக்கு சலாம் சொன்னவரை பார்த்து முஃமின் இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள்.
உங்களுக்கு சலாம் சொன்னவரை பார்த்து மூமின் இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள். தப்தகுன அரதல் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையின் செல்வமா உங்களுக்கு வேண்டும். வஇந்தல்லாஹி மகானிமு கஸீரா, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கணக்கிட முடியாத அதிகமான செல்வங்கள் இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கி போயிருந்தாங்க. உசாமா வந்தவன கேட்டாங்க, உசாமா அகதல்தஹு பஅத அன் قال لا اله الا الله, அகதல்தஹு பஅத அன் قال لا اله الا الله, அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகு வெட்டினாயா உசாமா அவரை? அவர் உனக்கு சலாம் சொன்னதற்கு பிறகு வெட்டினாயா உசாமா? உசாமா சொல்றார், யா ரசூலல்லாஹ், அவர் பயந்து சொல்லி இருக்கலாம் அல்லவா, அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சொல்லி இருக்கலாம் அல்லவா? சொன்னார்கள், அல்லாஹ் ஷகக்தன் கல்வி, உசாமா அவருடைய உள்ளத்தை நீ பிளந்து பார்த்திருக்க வேண்டாமா அவர் என்ன நியத்தில் சொன்னார் என்று? எல்லாமே நம்ம தீன்ல தெளிவா இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசினா அவங்க நியத்து வேறன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அவங்க நியத்து வேற. நியத்தை யாருக்கு பார்த்து? நியத்தை யாருக்கு தெரியும்? நியத்து யாருக்கு தெரியும்? நியத்தை பார்க்கக்கூடிய வேலை யாருடைய வேலை? இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், அந்த மாலிகியும் மித்தியினுடைய வேலை அது. நியத்தை சரிபார்ப்பது. நியத்தின் அடிப்படையில் யௌம துபுல சராயிர், ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். அந்த நாளின் அதிபதி யாரோ அவனுடைய வேலை நியத்தை அறிவது, அவனுடைய வேலை நியத்தை கண்டுபிடிப்பது, அவனுடைய வேலை நியத்தின்படி கூலி கொடுப்பது. உன் வேலை கிடையாது, நபிக்கே அந்த வேலை கிடையாது. அப்படி இருந்திருந்தால் நூற்றுக்கணக்கான முனாஃபிக்குகளுடைய கழுத்தை என்ன செய்திருப்பார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டி இருப்பார்கள். முனாஃபிக் என்று தெரிந்திருந்தும் அவனுடைய ஜனாசா தொழுகைக்கு சென்றார். அல்லாஹ் பர்டிகுலரா அந்த முனாஃபிக்கு நீங்க தொழு வைக்க போவாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னார். முனாஃபிக் என்று தெரிந்தும் தன்னுடைய மஸ்ஜிதிலே அவர்களுக்கு தொழ அனுமதி கொடுத்தார்கள் இல்லையா? முனாஃபிக் என்று தெரிந்தும் அவர்களை போரில் கலந்து கொள்ள அனுமதித்தார்கள் இல்லையா? சூரா அன்ஃபால படிங்க, தௌபாவை படிங்க. முனாஃபிக் என்று தெரிந்தும் தங்களோடு ஹஜ்ஜுக்கு வருவதற்கு அனுமதித்தார்கள். சில சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் முனாஃபிக்னு உங்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்துறான்ல, வெட்டிட வேண்டியதானேன்னு சொல்லிட்டு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நீங்கள் விரும்புகிறீர்களா மக்கள் தங்களுக்கு மத்தியில் இப்படி பேசுவதை? இன்ன முஹம்மதன் யக்துலு அஸ்ஹாபஹு அஸ்ஹாபஹு, முஹம்மத் தன்னுடைய தோழர்களையே கொல்கிறார், முஹம்மத் தன்னுடைய தோழர்களையே கொல்கிறார் என்று மக்கள் பேசுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படி பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? எப்படி சொன்னார்கள்? அத்துஹிப்பூன யகூல الناس இன்ன முஹம்மதன் யக்துலு அஸ்ஹாபஹு, உடன் இருக்கிறார்கள். அவர்கள் தோழர்களுக்கு மத்தியிலே தோழர்களாக இருக்கிறார்கள். தன்னோடு இருப்பவரை முஹம்மது கொல்கிறார் என்று பேசுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? சகோதரர்களே, இந்த தீன் உள்ளங்களை ஒன்று சேர்ப்பதற்காக இறக்கப்பட்ட மார்க்கம். அல்லாஹு தஆலா இந்த தீனை கொடுத்தான் நாம் ஒற்றுமையாக வாழ்வதற்காக. இந்த தீனை வைத்து நாம் சண்டை போடுவதற்காக அல்ல. கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றனவே, மாற்று அபிப்பிராயங்கள் இருக்கின்றனவே, அகீதாவிலே மாற்று அபிப்பிராயங்கள், மசாயில்களிலே மாற்று அபிப்பிராயங்கள் இருக்கா இல்லையா? அகீதாவிலே மாற்று அபிப்பிராயங்கள் இருப்பதால், மசாயில்களிலே மாற்று அபிப்பிராயங்கள் இருப்பதால் நாம் பிரிந்த உம்மத்தாக ஆகிவிட முடியுமா? ஒருத்தர் ஒருத்தரை வெட்டி கொள்ள முடியுமா? ஒருத்தர் இன்னொருத்தருடைய துக்கத்திலே மகிழ முடியுமா? ஒருத்தருடைய சேதத்தை பார்த்து, ஒருவன் படக்கூடிய இன்னலை பார்த்து நாம் நகைக்க முடியுமா? முதல்ல அக்கீதாவுடைய பிரச்சனைக்கு வருவோம். சில பேர் என்ன சொல்றாங்க, இத பாருங்க, அதை பத்திலாம் பேசாதீங்க, அவர் சலஃபியா, அவர் அஹ்ல் ஹதீஸா,
वो हमारी जमात के आदमी क्या? இப்போ உதாரணத்துக்கு நான் உதாரணத்தை ஆதாரமா சொல்லல, கேட்கிறேன், கேள்வி கேட்டு. இப்போ கேரளால வயநாட்டில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. நிறைய முஸ்லீம்கள்லாம் அங்க வந்து பாதிப்படைஞ்சாங்க. இங்க இருந்து நிறைய கலெக்ட் பண்ணிட்டு போய் கொடுத்தாங்க. கொடுத்தவங்க அஹ்ல் ஹதீஸ் வீடா பார்த்து கொடுத்தாங்களா? அஹ்ல் ஹதீஸ் ஜமாத்தை கலெக்ட் பண்ணாங்களா இல்லையா? அஹ்ல் ஹதீஸ் வீடு யாருன்னு கேட்டு கொடுத்தாங்களா? சரி, துருக்கியில பூகம்பம் வந்துச்சு, கலெக்ட் பண்ணாங்களா இல்லையா? துருக்கி என்ன அஹ்ல் ஹதீஸா? துருக்கி அஹ்ல் ஹதீஸா? சொல்லுங்க. இப்படி எடுத்துக்கிட்டே போங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப இந்த மக்களுடைய சில நிலைகளை புரிந்து கொள்ள, முரண்பாடான நிலைகளுக்காக வேண்டி நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்ப விஷயத்துக்கு வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல முனாஃபிக்குகளுக்கும் சஹாபாக்களுக்கும் உள்ள பிரச்சனை அகீதாவுடைய பிரச்சனையா அமலுடைய பிரச்சனையா? முனாஃபிக்குகளுக்கும் சஹாபாக்களுக்கும், முனாஃபிக்குகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை அகீதாவுடைய பிரச்சனையா அமலுடைய பிரச்சனையா? அகீதாவுடைய பிரச்சனை. ஏன் நிஃபாக் என்பது எதனால உள்ளது? அந்த நிஃபாக் பெரிய நிஃபாக் அகீதால. இப்தானுல் குஃப்ர் வ இஸ்ஹாருல் இஸ்லாம், குஃப்ரை உள்ளத்தில் மறைப்பது, இஸ்லாமை வெளிப்படுத்துவது. அல்லாஹ் புக்துர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரை வெறுப்பது, அல்லாஹ்வுடைய தூதரை வெறுப்பது, அஸ்ஹாபுர் ரசூலை வெறுப்பது, அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுவது. இதெல்லாம் எந்த பிரச்சனை? நேரடியா அகீதாவை டேமேஜ் ஆக்கக்கூடிய பிரச்சனை. இதெல்லாம் என்ன? அகீதாவுடைய பிரச்சனை. அது அகீதாவுடைய பிரச்சனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இல்லையா? இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாவை சொல்லி உள்ளே வந்தவர்களை சமூகமாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்துக் கொண்டு நடத்தினார்களா இல்லையா? மஸ்ஜிது நபவியிலே அவர்களை தொழ அனுமதித்தார்களா இல்லையா? தாங்கள் ஜிஹாதுக்கு செல்லும் போது அவர்களையும் அழைத்தார்களா இல்லையா? சொல்லுங்க. இதான் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எந்த ஒரு லிமிட்டை வைத்தானோ, எந்த ஒரு அளவை வைத்தானோ அந்த அளவுக்குள் நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த குற்றங்களுக்கு அல்லாஹு தஆலா தண்டனை கொடுக்கும்படி சொன்னானோ அந்த தண்டனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். சரியா? எந்த விஷயங்களை நபியே நீங்கள் விட்டு விடுங்கள், நாம் தீர்ப்பளிப்போம் என்று அல்லாஹ் சொன்னானோ, சொல்லுங்க, அந்த விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு விட்டார்கள். எதிலே தீர்ப்பு என்னிடம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அதை தன்னுடைய அதிகாரம் என்று சொல்லிவிட்டானோ அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை. உஹது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு ரஅஸ நபிய்யிஹிம், தங்களுடைய நபியின் தலையை உடைத்த சமுதாயம் வெற்றி பெற முடியுமா? இதுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன். நபியே, அவர்களை நான் மன்னிப்பேனா மன்னிக்க மாட்டேனா, அதாபு செய்வேனா, அதை பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உமக்கு இல்லை நபியே. ஹத்தா யதூப அலைஹிம் அவ் யுஅذிபஹும் ஃபஇன்னஹும் ஸாலிமூன். நான் விரும்பினால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு செய்வேன், அவர்களை முஸ்லிமாக்குவேன். அபூ சுஃபியான் அல்லாஹ் முஸ்லிமாக்கிட்டான், காலிதா அல்லாஹ் முஸ்லிமாக்கிட்டான், இக்ரிமாவா அல்லாஹ் முஸ்லிமாக்கிட்டான், அம்ர் இப்னு ஆஸ் அல்லாஹ் முஸ்லிமாக்கிட்டான். நூற்றுக்கணக்கான பேரை அல்லாஹ் தௌபாவுடைய வாய்ப்பை கொடுத்து முஸ்லிமாக்கி ஓடுங்களா எல்லாம் நபியினுடைய கௌமுல போய் சேருங்க. உங்களை வச்சு நான் 1000 எதிரிகளை அடுத்து நான் மடக்குவேன். அல்லாஹு தஆலா எதிரிகளை மூமினாக்கி, முஸ்லிமாக்கி, முஜாஹிதாக்கி, முஹாஜிராக்கி அல்லாஹ்வுடைய நபியுடைய ராணுவத்தில் அல்லாஹ் சேர்த்துட்டான். அவ் யுஅذிபஹும், நான் நாடுனா அவர்களை அதாபு செய்வேன். ஃபஇன்னஹும் ஸாலிமூன், ஏன் அவர்கள் அநியாயக்காரர்கள் தான். லியஹ்யா மன் ஹய்யா அன் பையினா வ யஹ்லிக மன் ஹலக அன் பையினா.
சாவரவன் ஆதாரத்தோட சாவட்டும், உயிரா இருக்கிறவன் ஆதாரத்தோட வாழட்டும். அடுத்த அமல்ல பிரச்சனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லாரும் அபூபக்கருடைய அமல்ல இருந்தாங்களா? அப்ப ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் விரும்புகிறேன் மஸ்ஜிதிலே தொழுகை நடக்கும் பொழுது தொழாமல் தங்களுடைய வீட்டிலே தொழுது கொள்பவர்களுடைய வீட்டுக்கு செல்வதற்கு, தொழாமல் தங்களுடைய வீட்டிலே தொழுபவர்களுடைய வீட்டுக்கு செல்வதற்கு இங்கே ஒரு இமாமை நிறுத்திவிட்டு விறகுகளை ஒன்று சேர்த்து அவர்களை அவர்களுடைய வீடுகளோடு எரித்துவிட நான் விரும்புகிறேன். மஸ்ஜிதுக்கு வராம வீட்டிலேயே தொழுதவங்க இருந்தாங்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தார்கள். அவர்களை எரிக்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்கள், ஆனால் எரிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே திருடிய நிலையில் கொண்டு வரப்பட்டார்களா இல்லையா? சிலர் கைகளை வெட்டினார்களா இல்லையா? பெண் கொண்டு வரப்பட்டாளா இல்லையா? கைகள் வெட்டப்பட்டதா இல்லையா? காலையில சுபுகு தொழுதுட்டு போகும் பொழுது அல்லது சுபுகுக்கு வரும் பொழுது தொழுகைக்கு வந்துகிட்டு இருந்த ஒரு சஹாபியை பெண்மணியை மடக்கிட்டார். ஒருத்தர் காப்பாத்த வந்தார். கடைசியில அந்த பெண்மணி அவரை பிடிச்சுக்கிட்டாங்க. ஒரே கூகுனாகி போச்சு. காலையில பார்த்தா பஞ்சாயத்து, யார சூழலா சுபு தொழுகைக்கு வரும் பொழுது என்ன நாசம் பண்ணிட்டான். அவர் நான் இல்லவே இல்லைங்கிறாரு. இந்த பெண்ணை கெடுத்தவனை பிடிப்பதற்கு நான் ஓடி வந்தேங்கிறாரு. நான் இல்லைங்கிறப்பல இந்த பெண்மணி சொல்றாங்க, இல்ல அல்லாஹ்வுடைய தூதரை இவன் தான்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூட்டி போய் ஹத்தடிங்கன்ட்டாங்க. கூட்டி போய் ஹத்தடிங்கனாங்க. அடுத்தவர் ஒருத்தர் ஓடி வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே உண்மையிலே அவர் இல்ல நான் தாங்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதரே உண்மையிலே அவர் இல்ல, குற்றவாளி நான் தான், எனக்கு கொடுங்கங்கிறாரு. அந்த பொண்ணுட்டு கேட்கறாங்க, அம்மா ஒழுங்கா சொல்லுமா யாருன்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. ரெண்டு பேருக்குமே தண்டனை இல்லாம தப்பிச்சு விட்டாங்க. நடந்துச்சா இல்லையா? அன்பான சகோதரர்களே, ஒற்றுமையாக இருப்பதற்கு பாவம் நடக்காத சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. பாவங்கள் நடக்கும், மன்னிப்பவன் அல்லாஹ். உங்களுக்கு ஏவப்பட்ட சட்டம் என்னவோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் அதிகாரியா? நீங்கள் ஆட்சியாளரா? என்ன தண்டனை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன தண்டனை ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நிறைவேற்றுவது உங்கள் கடமையே தவிர உங்கள் மீது நீங்கள் இந்த உம்மத்தை பிரிப்பதற்கு அனுப்பப்படவில்லை. இந்த உம்மத்தை சரிங்க சஃப அவ்வல்ல தொழுவுறவன்லாம் எல்லாம் அபூபக்கர் ஈமான்ல உள்ளவதான் சஃப அவ்வல்ல தொழுவணும்னா நம்ம என்னங்க செய்யறது? ஏங்க தொழுக வர்றதே பாவங்களை மன்னிக்கிறதுக்காக தான். தொழுக வர்றதே எதுக்கு தான்? புரியல உங்களுக்கு? செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடறாள். இனிமே பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு எங்களுக்கு நசீபாக்கடாலான்னு ஹஜ்ஜுக்கு எதுக்கு போறோம்? ஹஜ்ஜுடைய சிறப்புல முதல் சிறப்பு என்னங்க? தொழுகையுடைய சிறப்புல முதல் சிறப்பு என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். தொழுகையுடைய சிறப்புல முதல் சிறப்பு என்ன உங்களுக்கு தெரியுமா? ஒருவரின் வீட்டு வாசலிலே ஆழமான வேகமாக ஓடக்கூடிய சுத்தமான தண்ணீரால் நிரம்பிய ஒரு ஆறு ஓடுகிறது. அதிலே ஒருவர் 5 நேரம் குளித்தால் அவருடைய உடலிலே அழுக்கு இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதரே எப்படி இருக்கும்? அப்படித்தான் 5 நேர தொழுகை. ஹஜ்ஜுடைய சிறப்பு என்ன? ஹஜ்ஜுடைய நன்மையே என்ன? யார் ஹஜ்ஜுக்கு செல்வாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். அவர் திரும்பும் போது தாயில் வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தையை போன்று திரும்புவார். நமக்கு அல்லாஹ் இபாதத்தை கொடுத்தது எதுக்காக வேண்டி? எதுக்குங்க அல்லாஹ் கொடுத்திருக்கான்? பாவங்களை மன்னிக்கிறது. நோன்பு எதுக்குங்க? ரமதான் டு ரமதான் கஃபாரா முடிச்சு, ஜுமா டு ஜுமா சொல்லுங்க, கஃபாரா முடிஞ்சு ஒரு வக்தில இருந்து இன்னொரு வக்து கஃபாரா. என்னப்பா இது? பாவமே இல்லாம சமுதாயமா இருக்கணுமா? அப்பதான் நம்ம ஒத்துமையா வருவாங்களா இவங்க? அப்ப நீ நேரம் வானலோகத்துக்கு தான் போகணும், மலக்கிட்டு தான் போகணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். தீன
அல்லாஹ்வுடைய ஷரியத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னே தெரியலங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜிஹாதுக்கு போனாங்கல்ல, எல்லாரும் அபூபக்கர் ரேஞ்சில் உள்ளவங்க தான் போனாங்க. ஒருத்தர் ஷஹீத் ஆயிட்டாரு, அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீத் ஆயிட்டார், கொல்லப்பட்டார். சஹாபாக்கெல்லாம் ரொம்ப அவரை புகழ்ந்தாங்க, ரொம்ப அவரை. அப்ப சில பேர் சொன்னாங்க, நேரா சொர்க்கம் தான் இவர் அப்படின்ட்டாங்க. யாரு? அந்த கொல்லப்பட்டவர். ஷஹீத் தானே, அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை வேற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லன்ட்டாங்க. என்ன சொன்னாங்க? இல்லன்ட்டாங்க. அவர் ஒரு போர்வையால் எரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னாங்க. கனிமத்திலிருந்து பங்கு வைக்கப்படுவதற்கு முன்னால் ஒரு போர்வையை அவர் எடுத்துக்கொண்டார் மோசடியாக. அந்த போர்வை அவரின் மீது நரக நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. உண்டு, அவருக்கு மன்னிப்பு உண்டு, தண்டனைக்கு பிறகு மன்னிப்பு உண்டு. நீங்கள் சமுதாயத்தை புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சஹாபாக்கள் பாவம் செய்யாத மலக்குகளாக இருக்கவில்லை, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவர்களில் பெரும்பாவம் செய்தவர் இருந்தார், சிறுபாவம் செய்தவரும் இருந்தார். நான் சொல்றதை யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது, புரியுதா? நான் உண்மையை தான் சொல்லுவேன், ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் தான் சொல்லுவேன். என்ன சார், வாலிப பசங்கள்லாம் இருக்கிறீங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துட்டு அஜர்த்து இப்படி தான் சொன்னாருன்னு போய் நாளைக்கு சொல்லி பிரச்சனை எனக்கு இழுத்துட்டு வந்துடாதீங்க. எல்லாம் யங் ஏஜ் பிள்ளைங்களா இருக்கிறீங்க, காலேஜ் பிள்ளைங்களா வேற தெரியுது. ஒரு சஹாபி வந்தார், அவர் ஒரு பேரிச்சம்பழம் கடை வச்சிருந்தாரா அல்லது மார்க்கெட் என்ன செஞ்சிருந்தான்னு தெரியல. ஒரு லேடி வந்தாங்க, எனக்கு பேரிச்சம்பழம் வேணும்னாங்க. அவர் சொன்னாரு, வீட்டுல நல்ல பேரிச்சம்பழம் இருக்கு, அங்க வாங்கன்ட்டார். இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, சரி வீட்டுல நல்ல பேரிச்சம்பழம் இருக்கு போல இருக்குன்னு போயிட்டாங்க. போனா டபக்குன்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டாரு. டபக்குன்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து விட்டாரு கண்ணத்துல. கொடுத்து முடிச்சோடனே பயம் வந்துருச்சு. கொடுத்து முடிச்சோடனே பயம் வந்துருச்சு. அச்சோ, தப்பு பண்ணிட்டோமே. ரெண்டு தப்பு, ஏமாத்துறது ஒண்ணு, அந்நிய பெண்ண முத்தம் போட்டது ஒரு தப்பு. பயந்து போய் நடுங்கி போய் நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வராரு. அல்லாஹ்வுடைய தூதரே என்ன கொன்னு போட்டுருங்கட்டார். அகிம் அலையல் ஹத், அல்லாஹ்வுடைய தூதரே என் மேல ஹத்த நிலைநாட்டிடுங்க. யோ, என்னையா சொல்ற, என்னையா பிரச்சனை? அல்லாஹ்வுடைய தூதரே தப்பு பண்ணிட்டேன், என் மேல ஹத்த நிலைநாட்டுங்க. அதையே சொல்லிட்டு இருக்காரு. எப்பா பிரச்சனைய சொல்லுப்பா, அதுக்கு ஹத்தா இல்லையா என்னங்கறத நான் முடிவு பண்றேன். அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தாங்க, பேரிச்சம்பழம் கேட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டா முத்தம் போட்டேன். ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பக்கம் கோபம் தான், வராம இருக்குமா? கோபம் தான், எப்படி வராம இருக்கும் சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் முன்னு சொல்லி என்ன செய்யுது இப்ப வர புறக்கணிச்சுட்டு அதோட லோஹர் வக்து வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் லோஹர் தொழுவ போயிட்டாங்க. எல்லாம் நம்மள மாதிரி இருந்தா அதோட எஸ்கேப் ஆயிருப்போம். அவர் திரும்ப ஓடி வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் தான் அந்த பாவி, எனக்கு ஹத்த கொடுத்துருங்கிறார். அதான் ஈமான். சஹாபா गुनहगार भी थे लेकिन ईमान वाले थे. புரியுதா? சஹாபாக்கள் பாவமே செய்யாத மலக்குகள் அல்ல, அவர்கள் குற்றவாளிகளாகவும் இருந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் மூமின்களாக இருந்தார்கள். மூமின்களாக இருந்தார்கள். தாங்கள் செய்த குற்றத்திற்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா கிடைக்க வேண்டும் என்று துடித்தார்கள். அந்த தௌபா கிடைக்காத வரை அவர்களின் அழுகை நிற்காது. அதான் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். இடையில ஒண்ணு சொல்றேன், அபூ லுபாபா யாரு? எவ்வளவு பெரிய சஹாபி தெரியுமா? ஹாத்திப் எவ்வளவு பெரிய சஹாபி தெரியுமா? பத்ருல கலந்துக்கிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு குரைலா பிரச்சனை என்ன படிங்க, எல்லாம் சீராவ ஒரு மணி நேரம் கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லுனா நான் எப்படி சொல்றது? ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை வெளியிட்டாரு. ஆஹா, தப்பு
பண்ணிட்டேன்னு சொல்லி வந்து தூண்ல கட்டிக்கிட்டார். தூண்ல கட்டிக்கிட்டார். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் என்னை மன்னிக்காதவரை நான் சாப்பிட மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். தூண்ல கட்டிக்கிட்டார் மஸ்ஜித் நபவியில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் பேசாம என்கிட்ட வந்திருக்க கூடாது. என்கிட்ட விஷயத்தை சொல்லியிருந்தா நான் அல்லாட்ட அவருக்காண்டி மன்னிப்பு கேட்டிருப்பேன். அவர் கட்டிக்கிட்டார்ல, அல்லாஹ் ஆயத்தை இறக்குற வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும். நான் சொல்கிறேன், சஹாபாக்கள் ஏன் உயர்ந்தவர்கள் என்றால் அவர்களுக்காக அல்லாஹ் தனது நபியின் மீது வசனங்களை இறக்கினார். சஹாபாக்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள், சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய மேன்மக்கள். அவர்களுக்காக தன்னுடைய குர்ஆனில் தன்னுடைய நபியின் மீது வசனத்தை இறக்கி, நான் அவர்களை மன்னித்து விட்டேன், நபியே நீங்களும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தனது நபிக்கு கட்டளையிட்டார். அப்படிப்பட்ட மேன்மக்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அபூ லுபாபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை வச்சு ஓரம் துரத்தி விட்டாங்களா? இன்னைக்கு நம்ம செய்யற மாதிரி இன்னைக்கு நமக்கு என்ன வேலைங்க? யாரா என்னடா தப்பு பண்றான் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது. உடனே அவன் சலஃபி இல்லை, உடனே அவன் அஹ்ல் ஹதீஸ் இல்லை, உடனே அவன் ஜமாத்தில் இல்லை. என்கிட்ட நிறைய பேர் வந்து சொன்னாங்க, எங்க ஜமாத்துல சேர்ந்துருங்களேன், எங்க ஜமாத்துல சேர்ந்துருங்களேன்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன், இது என்னடா புது ஜமாத்தா இருக்குது? நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்னு ஒரு ஜமாத்து சொல்லிட்டாங்க. என்ன எல்லாம் உம்மத்து, களிமா சொல்லிட்டா உம்மத்து, நீனும் உம்மத்து நானும் உம்மத்து. நமக்கு அமீர் இருந்தானா பைய செஞ்சு கொடுக்க போறோம், இல்லைன்னா பேசாம இருக்க போறோம், எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம். சரி, இப்ப நான் உங்களுக்கு வந்து உங்க ஜமாத்துன்னுட்டா என்ன ஆயிடுச்சு? எங்க ஜமாத் ஐடி கார்டு கொடுத்துருவோம். அப்படியா? சரி, ஐடி கார்டு கிடைக்கும். இந்த ஐடி கார்டு வச்சு நான் சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்குமா? எனக்கு ஏதாவது கபூர்ல விசாரணை கம்மியாகுமா? இந்த ஐடி கார்டை வச்சு மார்க்க ரீதியா எனக்கு என்ன ஃபாயிதா? ஓ அக்கீதா என் அக்கீதா ஒன்னா இல்லையா? சொல்லுங்க. ஒரே அக்கீதா. நீ சொல்ற குர்ஆன் ஆயத்தை நானும் சொல்றேன், நீ சொல்ற ஹதீஸை நானும் ஹதீஸுங்கிற. ஓ மன்ஹஜ் யா மன்ஹஜ், ஓ அக்கீதா யா அக்கீதா. நீ அபூபக்கரை ஏத்துக்கிற, நானும் அபூபக்கரை ஏத்துக்கிறேன், நீனும் உமரை ஏத்துக்கிற, நானும் உமரை ஏத்துக்கிறேன். வேற எதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு இன்னொரு பேரு? எதுக்கு இந்த ஐடென்டி கார்டு? சரி, அப்புறம் ஓகே, அப்புறம் ஒரு பேப்பர் நிறைய. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் இந்த ஜமாத்துடைய சட்டம். சரி, ஓகே, இந்த சட்டத்தை நான் மீறி விட்டால் என்ன செய்வீர்கள்? ஜமாத்தை விட்டு நீக்கி விடுவோம். ஜமாத்தை விட்டு. அப்ப நீங்கள் என்னை ஜமாத்தை விட்டு நீக்கி விட்டால் நான் எங்கே செல்வேன்? நரகமா சொர்க்கமா? எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறதா இல்லையா? கேள்வி. நான் ஒரு பாமரனா? மை ஜாஹில் ஆத்மி, ஆம் ஆத்மி பாய், முझको शक आता, जवाब दो. நான் தப்பு செஞ்சுட்டேன், ஜமாத்தை விட்டு நீக்கிட்டீங்க, இப்ப நான் முஸ்லிமா இருக்கனா இல்லையா? நான் உம்மத்தே முஸ்லிமான இருக்கனா இல்லையா? சரி, அப்ப நான் ஒரு தப்புக்காக வேண்டி உன் ஜமாத்தை விட்டு நீ என்ன நீக்கிட்டா, நான் இப்ப இந்த ஜமாத்துல சேர்ந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன ஃபாயிதா இருந்துச்சு? நீ கொடுக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி அல்லது ஒரு பேச்சாளர் அல்லது ஒரு தாயிங்கிற அந்த பதவியை வச்சு நான் அல்லாஹ்விடத்துல ஏதாவது டிமாண்ட் பண்ண முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? இப்ப இன்னைக்கு என்ன பிரச்சனை? நம்ம பிரச்சனைன்னு சொன்னா, நாம் உருவாக்கிய பெயர்களை கொண்டு இன்று நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் உருவாக்கிய பெயர்களை கொண்டு நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்ம இணைக்கிறதுக்கு வேலை பார்க்கல. சலஃபினா யாருங்க? அஹ்ல் ஹதீஸ்னா யாரு? யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களின்படிதான் மார்க்கம், அதுதான் மார்க்கம், சஹீஹான ஹதீஸ் தான் மார்க்கம், மனிதர்களின் கருத்துகள் மார்க்கம் இல்லை என்று யார் நம்புறாங்களோ அஹ்ல் ஹதீஸ். அவனுக்கு தான் அஹ்ல் ஹதீஸ் தெரியாட்டியும் அஹ்ல் ஹதீஸ் தான் இல்லையா? அப்படியா? இதுல மாற்று கருத்தா இருக்கு. இப்ப ஒருத்தர் சஹீஹான ஹதீஸின் படிதான் நான் அமல் செய்வேங்கிறாரு. அவர் தன்னை அஹ்ல் ஹதீஸ்னு சொல்லிக்க தெரியல, அதனால அவர் அஹ்ல் ஹதீஸ் இல்லையா? முஸ்லிம்னு சொல்லிக்கிறார் அவர். புரியுதா இல்லையா?
அவர் அஹ்லே ஹதீஸ் தான். அவர் அஹ்லே ஹதீஸ். ஒருத்தர் சஹாபாக்கள் எந்த வழியில் மார்க்கத்தில் சென்றார்களோ அந்த வழியில் நான் போவேன். சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லாத பிரிவினைகள் எதுவெல்லாம் பிற்காலத்தில் உருவானவோ அந்த பிரிவினைகளில் நான் சேர மாட்டேன்கிறார். அவர் சலபியா இல்லையா? சலபி, அதான் சலபி. நீ புதுசா ஒரு ஆலிம் சாவை கூட்டிட்டு வந்துகிட்டு அந்த ஆலிம் சாவை உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நீ ஷரஃபி கிடையாது. அந்த ஆலிம் சாட்ட நீ படிச்சிருக்கியா? படிக்கல. நீ எந்த ஆலிம் சாட்ட படிச்ச? இந்த ஆலிம் சாட்ட படிச்ச. அந்த ஆலிம் சாக்கு தஸ்கியா இருக்கா? தஸ்கியானா என்ன? ரெக்கமெண்டேஷன். அவர் பாடம் சொல்லி கொடுக்கலாம், அவர் சரியானவர் என்பதற்கு தஸ்கியா இருக்கா? நான் கேட்கிறேன், அடையே யாருக்குடா யாரு தஸ்கியா கொடுக்கிறது? ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமன் இத்தகா. உங்களை நீங்களே பீத்திக் கொள்ளாதீர்கள், தக்வா உள்ளவர்கள் யார் என்று அல்லாஹ் அறிந்தவன். தஸ்கியா செய்யக்கூடிய வேலை நபிக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. யாருக்கு இருக்குது அதிகாரம்? தஸ்கியா கொடுக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அவருக்கு தான் வஹி வரும், அவருக்கு தான் தெரியும் ஒருத்தன் பொய்யனா தப்பானவனா உண்மையானவனா சொல்லி. அஃபல்லாஹு அன் கலிமாத்தின் தலஹும் ஹத்தா யதபய்யன லக்கல்லதீன ஸதகு வ தஅலமல் காதிபீன். هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم. ரசூல்லா மட்டும்தான் சொல்ல முடியும் அபூபக்கர் ஈமானால் உயர்ந்தவர், உமர் அவருடைய நாவிலே சத்தியம் பேசும், அலி இப்படிப்பட்டவர், உஸ்மான் இப்படிப்பட்டவர், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இப்படிப்பட்டவர், ஸைத் இப்னு சாபித் இப்படிப்பட்டவர், உபை இப்னு கஅப் இப்படிப்பட்டவர் என்று புகழ்வதற்குரிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? யார் மீது வஹி இறங்கி கொண்டிருந்ததோ அந்த தூதருக்கு மட்டும்தான் உண்டு. அதுக்கு பிறகு உங்களை பற்றி என்னை பற்றி நீங்க யாரையாவது சொல்லணுமா? சொல்லுங்க. அஹ்சிபு ஃபுலானன் கதா வ கதா லா உஸக்கி அலல்லாஹி அஹதன். இன்னாரை நான் இப்படி இப்படி எண்ணுகிறேன், அவ்வளவுதான். எப்படி எப்படின்னு கூட சொல்லக்கூடாது. இப்படி இப்படி எண்ணுகிறேன், நான் அவரை அல்லாஹ்வின் முன்னால் பரிசுத்தப்படுத்த மாட்டேன், அவரை விசாரிக்க அல்லாஹ் போதுமா, அவ்வளவுதான் சொல்லணும். அதை விட்டு அவராகப்பட்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர்தான் உலகத்திற்கே சலஃபியத்தின் கொடியை ஏந்தியவர். அவரை அறியாதவர் சலஃபி இல்லை, அவரிடத்திலே படிக்காதவர் சலஃபி இல்லை. அவர்தான் நேராக ரசூலுல்லாஹ்விடம் அப்படியே செயினில் போகக்கூடியவர். அட, உனக்கும் சூஃபிக்கு என்னடா வித்தியாசம் இருக்கு? இப்ப உனக்கும் இந்த தரிகா பசங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? புரியல நான் சொல்றது. இந்த தரிகாக்காரன் இருக்காங்கல்ல, தரிகா, இவங்க என்ன சொல்லுவாங்க? எங்க கலிப்பாட்டவா, எங்க ஷேக்கிட்டவா, எங்க ஷேக் அவர் ஷேக், அவர் ஷேக் அவர் ஷேக், அவர் ஷேக் அவர் ஷேக், அப்படியே நேரா ஹசன் பஸ்ரி நேரா அலி ரதியல் கொண்டு போய் ஜாயின் பண்ணி அப்படியே உங்களை ரசூலுல்லாஹ்ட்ட ஜாயின் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு சலஃபு மன்ஹஜ்ல, அஹ்லே ஹதீஸ் மன்ஹஜ்ல இன்னொரு தரிகாவை சூஃபிசத்தை கொண்டாந்து சேர்த்து விட்டாங்க. எல்லா உலமாக்களையும் மதிங்க, எல்லா முஹத்தீஸ்களை மதிங்க. யார் எந்த அளவுக்கு குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அந்த அளவு போற்றத்தக்கவர்கள். யார் எந்த அளவு இந்த உம்மத்துக்கு சேவை செய்தார்களோ அவர்கள் அந்த அளவு போற்றத்தக்கவர்கள். அவர்களிடத்திலே நல்லது இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களிடத்திலே தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஒருவரை ரசூலாக ஆக்குவதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? எப்படி ஆக்க முடியும்? இவர் சொன்னாதான் நான் இவர்கிட்ட கல்வி படிப்பேன், இல்லைன்னா எடுத்துக்க மாட்டேன்னா அப்ப நீ இவரை ரசூலாக்கிட்ட, இவரை நீ ரசூலாக்கிட்ட. நீனு புரியல இன்னைக்கு உம்மத்து. அன்பான சகோதரர்களே, நான் சொல்ல வந்த விஷயம் வேற, திரும்ப அந்த விஷயத்துக்கு போவோம். இன்றைக்கு என்ன பிரச்சனை? நம்ம ஏற்கனவே பாலஸ்தீன பிரச்சனை வந்தப்ப இங்க பேசணும். முதல்ல அபகரிக்கப்பட்ட நிலமும் அநீதி இழைக்கப்பட்ட சமுதாயம், இந்த காலனி ஆதிக்கங்கள், காலனி ஆதிக்கம் இந்த நூற்றாண்டுல, இதை இன்னும் கொஞ்சம் மேல கொண்டு போனீங்கன்னா ஒரு 150 வருஷம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க நான் சொல்றதை ஏத்துக்காதீங்க, இப்ப கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் போய் நீங்க குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க, சஹாபாக்களுடைய வரலாறு படிங்க, சிந்திச்சு பாருங்க. இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எப்படி இருந்தது? நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொன்னேன், சில சம்பவங்களை உங்களுக்கு சொன்னேன்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலம் ஒரு கூட்டம் உருவானுச்சு. தொழுகையை ஜக்காத்தை பிரிச்சாங்க. அந்த ஃபித்னாவை முடிச்சாங்களா இல்லையா? ஹலீஃபா முடிச்சாங்களா இல்லையா? ஹலீஃபா இருந்ததுனால அந்த பிரச்சனை முடிக்கப்பட்டது. ஹலீஃபா இல்லாமல் இருந்திருந்தால் சொல்லுங்க, அந்த பிரச்சனை முடிக்கப்பட்டிருக்குமா? முடிக்கப்பட்டிருக்க. முஸ்லிம்கள் ஒரு இமாமுக்கு கீழே உம்மத்தாக ஒன்று கூடி இருக்க வேண்டும். எப்படி முஸ்லிம்கள் குர்ஆன் சுன்னாவிலே ஒன்று கூடி இருக்க வேண்டுமோ அது போன்று அவர்கள் ஒரு இமாமுக்கு கீழே அவர்கள் ஒன்று கூடி இருக்க வேண்டும். இது நமக்கு தீனுடைய ஃபர்லு, தீனுடைய ஃபர்லு. ரொம்ப பேர் கேட்பாங்க, முட்டாள்கள், படிக்காத அரக்கர்களா நிறைய பேர் இருக்காங்க. சஹாபாக்கள் பத்தீங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் பண்றது கூட உடனே செய்யல, எல்லாம் ஹிலாஃபத்துக்காக வேண்டி மஷூராக்கு போய் உட்காந்துட்டாங்க. ஆனா அறிவு கட்ட மட சம்பிராணி, நீ மார்க்கத்தை படிச்சியா இல்லையா? ஹலீஃபாவை நியமிக்காட்டி யாரா மக்களுக்கு இமாமா நின்று தொழு வைக்கிறது? அடுத்த வக்து இமாமா நிக்கணுமே, அடுத்த வக்து இமாமா நிக்கணும். முஸ்லிம் உம்மாவுக்கு இமாமா மஸ்ஜிதுல நிக்கிறவரு, அதுவும் உம்மத்துடைய அந்த பிறப்பிடம் தாருல் ஹிஜ்ரா மதீனால நிக்கிறவரு, அந்த உம்மத்துக்கான இமாமா ஹலீஃபா இருக்கிறவர் தான் நிக்க முடியும். அவர் தான் இந்த உம்மத்துக்கு தொழுக வைக்க முடியும். அவர் தான் இந்த உம்மத்தை அரசியலா வழிநடத்த முடியும். யார் இந்த உம்மத்தை தொழுகையில் வழிநடத்துகிறார்களோ அவர்கள் தான் அரசியல் வழிநடத்த முடியும். இது இஸ்லாமிய சட்டம். இது அதனாலதான் இஸ்லாமிய வரலாறுல நான் சொல்றது இந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. புரிஞ்சுக்கிறேன், புரியுதா? யார் முஸ்லிம் மன்னர்களாக இருந்தார்களோ அவர்களிடத்தில் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவர்களுடைய தாருல் ஹிலாஃபால தாரு சல்தனால உள்ள ஜாமியா மஸ்ஜிதுல 5 வேளை தொழுகை அவர் தான் தொழு வைப்பாரே தவிர பீகார்ல இருந்து ஆலிம் சாந்து தொழு வைக்க மாட்டார். அவர் தான் தொழுக வைக்கணும். யார் ஹலீஃபா இமாமுல் யார் மன்னரோ, மன்னர் தான் ஹலீஃபான்னு சொல்லுவோம், ஹலீஃபாவை மன்னர்னு சொல்லுவோம், சுல்தான் சொல்லுங்க, இமாமுல் முஸ்லிமின் சொல்லுங்க, அவர் தான் தொழு வைக்கணும். அதுக்கு பிறகு அவர் யாரையெல்லாம் கவர்னரா அமீர்களை அனுப்பியிருக்கிறாரோ அந்தந்த மாகாணத்துல அந்தந்த அமீர் தான் ஜமாத் தொழுகையை நடத்தணும். 5 வேளை தொழுகையை அவர் தான் தொழு வைக்கணும். ஆளு வேளால வைக்க முடியாது. அதான் உனக்கு மேல முதல்ல, அதுக்கு பிறகுதான் மற்ற வேலை உனக்கு. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் ஃபித்னாவா எல்லாம் முடிச்சிட்டான். கிளம்பின ஃபித்னா, அபூபக்கருடைய காலத்துல கிளம்பின ஃபித்னா முடிஞ்சு, முர்த்ததான கூட்டம் திரும்பி வந்துருச்சு. அங்க முசைலமாவுடைய கூட்டம், அவனை நபி என்று சொன்ன கூட்டம், எவ்வளவு பெரிய மக்கள், யமன் மக்கள் ஒரு கட்டத்தில் டக்குன்னு மாறிட்டாங்க. திரும்ப அவர்கள் திருத்தப்பட்டார்கள், வெட்டப்பட வேண்டியவர்கள் வெட்டப்பட்டார்கள், ஃபித்னா முடிஞ்சு. திரும்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் ஃபித்னா வந்துச்சா இல்லையா? கலீஃபா கொல்லப்பட்டாங்க, கலீஃபா கொல்லப்பட்டார்கள். முதல் ஃபித்னா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு உம்மத்துல கருத்து வேற்றுமைகள் தனி இடம் பிடித்து விட்டன. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் ஃபித்னா வந்துச்சா இல்லையா? அலியவே அல்லாஹ் என்று சொன்ன மக்கள் உருவாகி விட்டார்கள். பயங்கரமான ஃபித்னா, ஷியாக்களுடைய ஃபித்னா, கதரியாக்களின் ஃபித்னா, முர்ஜியாக்களின் ஃபித்னா, ஜஹமியாக்களின் ஃபித்னா இருந்துச்சா இல்லையா? அப்ப அந்தந்த ஃபித்னால அந்தந்த ஃபித்னாவை கொண்டு வரக்கூடியவர்களுக்கு என்ன சட்டமோ அந்த குற்றத்தின் அடிப்படையில் அதை அமீர் கொடுத்தார் இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தங்களுக்குள் உம்மத்தை பிரித்தார்களா? பிரிக்கவில்லை. எல்லாம் ஒரே உம்மத், ஒரே தலைமைக்கு கீழே. யார் அமீரா இருந்தாலும் அவருக்கு கீழே. நீங்க படிச்சு பாருங்க, இப்னு கசீரை படிங்க, தபரியுடைய வரலாறை படிங்க. இஸ்லாமிய வரலாறுகளில் மன்னர்களில் மாறுபட்ட பல கருத்துடையவர்களும் வந்தார்கள். இஸ்லாமிய நாடுகளில் அஹ்லு சுன்னாவும் ஆட்சி செய்திருக்கிறார்கள், மற்றவர்களும் ஆட்சியை பறித்திருக்கிறார்கள். பிறகு அவர்களிடமிருந்து அஹ்லு சுன்னா ஆட்சியை மீட்டெடுத்தார்கள். ஆனால் அவர்கள் ஒருவரும்
தங்களுக்குள் பிரித்து கொள்ளவில்லை, உம்மத்தை பிரிக்கல. இன்றைக்கு என்ன பிரச்சனை? இந்த 150 ஆண்டுல கடைசியில மேற்கத்தியர்களுடைய அந்த காலனிகள் எப்ப முஸ்லிம்கள் பலவீனம் அடைந்தார்களோ, உம்மத்து பலவீனம் அடைந்ததோ, அவர்களுக்கு மற்ற மற்ற ஆசைகளை, உலக ஆசைகளை காட்டி, பொருளாதார ஆசைகளை காட்டி, இப்படியான பண பித்னாக்களிலே தள்ளி, அதற்கு மேலாக நல்ல கவனிங்க, இங்கதான் பிரச்சனை. ஏன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை வென்றெடுக்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்று இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு, அது ரொம்ப பயங்கரமானது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஜாஹிலியா என்று சொன்னார்கள். புரியுதா உங்களுக்கு? அது என்ன பிரச்சனை? ஜாஹிலியா பிரச்சனை. இனவாதம் பேசுவது. என்ன பேசுறது? இனவாதம், ரேசிசம். நீ அரபியா அஜமியா, நீ சவுதியா குவைத்தியா, நீ லெபனானியா, நீ ஈராக்கியா, நீ ஈரானியா, நீ இந்தியனா பாகிஸ்தானியா, இதான் இனவாதம். மொழியால், நிறத்தால், சமூகத்தால், பூகோள அந்த வசிக்கும் இடத்தால் மக்களை பிரிப்பது, இதை செஞ்சுதான் மேற்கத்தியர்கள் வெற்றி கண்டார்கள் உம்மத்தை உடைச்சு. இந்த இனவாதத்தை அப்படியே நல்ல போதையா ஏத்திட்டானோ. உங்களுக்கு தெரியுமா, கடைசியா நம்ம உஸ்மானிய பேரரசுன்னு சொல்றோமே, இந்த உஸ்மானிய பேரரசுனா நீங்க என்ன உஸ்மான்றது எல்லாம் உங்களுடைய வம்ச பேரரசு நினைச்சுக்கிட்டீங்களா? உஸ்மானிய பேரரசு என்பது வேறு, உஸ்மான் ரலியல்லாஹு என்பது அவர்கள் வேறு, அவங்க கலீஃபால உள்ளவங்க. இந்த உஸ்மானிய பேரரசு என்பது ஏறக்குறைய 600 700 ஆண்டுகள் இஸ்லாமிய உலகை ஆட்சி செய்த துருக்கி வம்சத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். அரபு மக்களை ஆட்சி செய்தார்கள், அஜமி மக்களை ஆட்சி செய்தார்கள், உலகத்தின் முஸ்லிம்களுடைய பெரும்பகுதி நிலங்களை ஆட்சி செய்தார்கள். அரபுகளிலே எல்லா பகுதி மக்களும் அவர்களுடைய ராணுவத்தில் இருந்தார்கள். எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனை வெற்றி கொள்ளப்பட்டப்ப கவர்னரை எங்க இருந்து அனுப்புனாங்க? மதீனால இருந்து அனுப்புனாங்க. முஆத் இப்னு ஜபல் அனுப்புனாங்க, அபு மூசா அஷாரி அனுப்புனாங்க, அலி இப்னு அபி தாலிப் அனுப்புனாங்க, இல்லையா? சொல்லுங்க. கலிஃபா உமருல் ஃபாரூக் எகிப்தை வெற்றி கொண்டதற்கு பிறகு அங்க அம்ர் இப்னு ஆஸ் அமீராக்குனாங்க, இல்லையா? சிரியாவை வெற்றி கொண்டு அங்கே முஆவியா இப்னு அபி சுஃபியானை அமீராக ஆக்கினார்கள். இஸ்லாம் நம்முடைய தீனை பொறுத்தவரை நீ எந்த பூமியிலிருந்து பிறந்து வந்து எங்களை ஆட்சி செய்கிறாய் என்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீ முஸ்லிமா, அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி ஆட்சி செய்கிறாயா, மார்க்கத்தின்படி ஆட்சி செய்கிறாயா, நீ எங்களுடைய அரசன், நீ எங்களுடைய மன்னன், உனக்கு நாங்கள் கீழ்ப்படிவது எங்களுடைய மார்க்க கடமை. இதான் இஸ்லாம். புரியல? சரி, அடுத்து அப்படியே வாங்க. இடையில படிங்க வரலாறு. அதுக்கு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு பல பேர் சலப்பி சலப்பி சலப்பின்னு சொல்றாங்களே, 4 கித்தாபை தாண்டி எந்த இல்முமே இருக்காது அவங்களுக்கு. 3 அடிப்படைகள், 4 அடிப்படைகள், கஷ்ஃபு ஷுபஹாத், இந்த மாதிரி 4 கித்தாபை தாண்டி புகாரி ஷரீஃபை கூட முதல் முழுசா படிச்சிருக்க மாட்டான். பேரு மட்டும் சொல்லிப்பா சல்லஃபி அப்படின்னு இழுத்தார், ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி. புரிஞ்சுக்கிறாங்க. ஒழுங்கா இருக்கிறவன் என்னைக்கு பெருமடிச்சுக்கவே மாட்டான். என்னங்க தேவை இருக்கு நமக்கு? அல்லாஹ் என்ன அறிஞ்சா போ, ரப்பு என்ன அறிஞ்சா போ. ஏன் நான் செஞ்ச சுஜூது எனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையாங்கிறதே எனக்கு பிரச்சனையா இருக்கும்போது நான் சலப்பின்னு பெருமடிச்சு என்னங்க பண்ண போறது? அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அல்லாஹ் தஆலா அமல கேட்பானா இல்லையா? முதல்ல உன்னுடைய சொல்லுக்கான அமல் என்ன? என்கிட்ட கொஞ்சம் பேர் வந்தானோ, நீங்க சலஃபியான இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா, நான் ரொம்ப கவலையா இருக்கு, நான் எப்பயாவது மௌத்துக்கு முன்னாடி சலஃபி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க அந்த ஷேக்கிட்ட படிச்சீங்களா? இல்லப்பா படிக்கலப்பா, நான் சும்மா லோக்கல்ப்பா. ஏன் அந்த ஷேக்கிட்ட போய் படிக்கல? நாங்க அங்க படிச்சுட்டு இருக்கோம், இங்க படிச்சிருக்கோம். அப்படியாப்பா, சரிப்பா. எவ்வளவு நாளா படிக்கிறீங்க? அப்படி படிக்கிறோம், அப்படி படிக்கிறோம். சரி, நான் கேட்டேன், நீங்க சுபுகு எந்த பள்ளிவாசல்ல தொழுவுறீங்க அப்படின்னு கேட்டேன். சுபுகு எந்த பள்ளிவாசல்ல தொழுவுறீங்க? எல்லாம் இப்படி உட்கார்ந்து இருந்தனும் இப்படி போயிட்டானு.
நடந்ததை சொல்றேன், போய் சொல்ல. இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு நம்மள இன்டர்வியூ பண்ண பசங்க, சுபு எங்கப்பா தொழுவுறீங்க ஜமாத்தான்னு கேட்ட உடனே எல்லாரும் என்னப்பா, இல்ல நாங்க ஆன்லைன்ல 2 மணி 3 மணி வரைக்கும் வந்து தர்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்போம், அதனால வந்து ஜமாத்துக்கு போக முடியாது. நான் சொன்னேன், நான் படிச்ச சலஃபீஸத்துல அப்படி இல்லையே பாட்டு. நான் படிச்ச சலஃபு யாருன்னா முன்சஃப்ல தொழுகிறவங்க. யாரு? முன்சஃபுக்கு போட்டி போடுறவங்க. நான் கேட்டேன் அடுத்தது, சரிப்பா நீ ரோட்ல போகும்போது யாராவது ஏழைகளை பார்த்திருக்கியா, கஷ்டப்பட்டவங்களை பார்த்திருக்கியா, அவங்களோட நின்று கட்டி அணைச்சு அவங்கள்ட்ட பேசியிருக்கியா, அவங்க கையில ஏதாவது சாமான் வச்சிருந்தா அந்த சாமானை எடுத்துட்டு போய் அவங்க வீடு வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துருக்கியான்னு. இதெல்லாம் நாங்க எதுக்கு செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன், நாங்க படிச்ச சலஃபீஸத்துல இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு. எப்படி இருக்கு, எங்க இருக்கு? நான் சொன்னா, ஹதீஜா சொன்னாங்க ரசூல் ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமப்படுறவங்களை பார்த்தா உதவி செய்வாங்களா? ஹதீஸ்ல இருக்குப்பா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை பெண்கள் சுமையோடு இருக்கிறத பார்த்தா அதை எடுத்துட்டு போய் வீடு வரைக்கும் கொடுத்துட்டு வருவாங்களா? ரசூல்லா சலஃபி தானே பாரு. புரியல உங்களுக்கு? புரியல ஒண்ணுமே. ஒரு போதை ஏற்றப்படுகிறது, ஒரு போதை சுப்பீரியாரிட்டி ஏற்றப்படுகிறது, ஒரு விதமான வெறி ஊட்டப்படுகிறது. இந்த தரிகாவாதிகள்கிட்ட போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்படியே உங்களை முதல்ல மிஸ்பரிசம் பண்ணுவான். எல்லாருமே ஈமான் இல்ல, முஹப்பத்து ரசூல் இல்ல, முஹப்பத் இல்ல, அல்லாஹ்னா யாருக்குமே மாரிஃபத் இல்ல, எல்லாம் தொழுகிறதெல்லாம் வேஸ்ட், நேரா இவங்க எல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க, நமக்கு தான் இந்த ஆன்மீக ஞானக்கண் திறந்திருக்குமா. தரிகால இததான் சொல்லுவான் முதல்ல. அப்படியே பிளாட் ஆயிடுவான். அதோட மற்றவங்களெல்லாம் பார்த்தா புழு பூச்சி மாதிரி பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க. எல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். ஒருத்தர் சொல்றான், அவன் சொல்லக்கூடாது, வாடாப்படான்னு சொல்லக்கூடாது, பள்ளியில் இருக்கிற அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கட்டும். படிச்சது காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தது 3 மாசம் மட்டும்தான். எங்க ஸ்ரீலங்கால போய் படிச்சுட்டு வந்தது 3 மாசம் மட்டும்தான். வந்து பார்த்தா சொல்றாரு, இந்தியால ஆலிம்களே இல்லைங்க. சொன்ன வார்த்தைங்க அல்லாஹ் மிகப்பெரிய, என்னோட கூட இருக்கவங்களுக்கு தெரியும், போய் பேச மாட்டேன். இந்தியால ஆலிம்களே இல்லட்டா. நான் அப்படியே தலலாம் சுத்தி போய் சொல்ற, நான் பார்த்த அரபு உலமாக்கள் எல்லாம் இந்தியால இருந்தா வந்திருக்கிறீங்க, அவ்வளவு பெரிய ஆலிம் இருக்காங்களே, அந்த ஆலிமா தெரியுமா, இந்த ஆலிமா தெரியுமான்னு என்று கேட்டுக்கிறாங்கப்பா. நாங்கெல்லாம் அவர் மாணவர்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க. நீ என்னப்பா சொல்ற? நீங்க என்னங்க சொல்றீங்க? இந்தியால முதல்ல முஸ்லிம்களே இல்லைங்க. அடுத்தது யா ரப்பல் ஆலமீன், நெஞ்சே வெடிச்சு போச்சு. சகோதரர்களே, நான் சில விஷயம் சிரிப்பா உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், ஆனா கவலையோட சொல்றேன், பயமா இருக்கு. நமக்கு இந்த தப்லீக்ங்கிற பிரிவு வேணாம், தரிகாங்கிற பிரிவு வேணாம், அந்த பிரிவு வேணாம், இந்த பிரிவு வேணாம், மதுஹபுகளால் இருந்த பிரிவு வேணாம். குர்ஆன் ஹதீஸால ஒன்று சேர்வோம் என்பதற்கு தான் இந்த அஹ்ல ஹதீஸ், இந்த சலஃபியத் இல்லையா? கடைசியில இதையும் ஒரு குரூப்பாக்கி, இதையும் ஒரு இயக்கமாக்கி மக்களை உம்மத்தை பிரிச்சா என்னங்க நியாயம்? இதுக்கா இதனுடைய அடிப்படையே என்ன? உம்மத்தை ஒன்று சேர்ப்பது, உம்மத்தை ஒன்று சேர்ப்பது. நீ வழிகட்டவனாக இருக்கலாம், ஆனால் உனக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தருவேன். உன்னை நான் அழைப்பேன், உன்னை நான் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பேன். உன்னுடைய துன்பத்திற்கு நான் கவலைப்படுவேன், உன்னுடைய துன்பத்திற்காக நான் கவலைப்படுவேன். உனக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வேன். உன்னை நான் எதிரிடத்தில் விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் நம்மளை வாழ சொன்னாங்க. ஹஜ்ஜத்துல் விதால அவங்க சொன்ன முக்கியமான நசீஹத் என்ன? லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன், லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன் யضرب بعضكم رقاب بعض. எனக்கு பின்னால் நீங்கள் காஃபிர்களாக திரும்பி விடாதீர்கள். உங்களில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தின் பிடரியை வெட்டுவதற்கு ஆசைப்படுமே, அப்படிப்பட்ட காஃபிர்களாக நீங்கள் திரும்பி விடாதீர்கள். கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வின் அடியார்களாக இருங்கள், சகோதரர்களாக இருங்கள். லா ததாபரு வலா தஹாசது வலா தபாகது, ஒருவரை பார்த்து ஒருவர் முகம் திருப்பி செல்லாதீர்கள்.
ஒருவரை பார்த்து ஒருவர் வெறுப்போடு திரும்பி செல்லாதீர்கள். ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். உன்னுடைய குஃப்ரான ஒரு இடத்துல அக்கீதா இருந்தால் அதை தான் நான் வெறுக்க வேண்டுமே தவிர, உன்னிடத்துல ஒரு குஃப்ரான அக்கீதா இருக்கு, உன்னிடத்துல ஒரு தப்பான கொள்கை இருக்கு, அந்த கொள்கையை தான் நான் வெறுக்க வேண்டுமே தவிர, உனக்கு ஒரு கஷ்டம், உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் உனக்கு நான் உதவி செய்ய முடியாது என்று புறக்கணித்து செல்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை. நீ கலிமாவை சொல்லுகின்ற காலமெல்லாம், நீ தொழுகின்ற காலமெல்லாம், அல்லாஹ்வை ரப் என்று சொல்லுகின்ற காலமெல்லாம், நான் உனக்கு இந்த துன்யாவில் என்ன கடமையை செய்ய வேண்டுமோ அந்த கடமையை அல்லாஹ்வுக்காக நான் செய்வது என் மீது கடமை. நாளைக்கு மறுமையில வந்தவுடனே அல்லாஹ் உன்னை விசாரிப்பான், உனக்கு கொடுக்க வேண்டியத அல்லாஹ். திரும்ப அந்த ஹதீஸுக்கு போங்க. அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில கேட்பானே, நான் உன்னிடத்திலே வந்தேன் என்று நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கலையே, நீ எனக்கு ஆடை கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு, அப்ப அல்லாஹ் தஆலா என்னுடைய சலஃபி அடியான் வந்தானே அவனுக்கு நீ சாப்பாடு கொடுத்தியானா கேட்பான். என்ன தம்பி ஹதீஸ்ல என்ன தம்பி இருக்கு? என்னுடைய சலஃபி அஹ்ல் ஹதீஸ் அடியான் வந்தானே அவனுக்கு நீ ட்ரெஸ் போத்தலையேனா கேட்பான். சொல்லுங்க. இன்ன அடியான் பசியோடு வந்தானே, இன்ன அடியான் ஆடை இல்லாமல் வந்தானே, நீ அவனுக்கு ஆடை கொடுத்திருந்தால் என்னை அங்கே கண்டிருப்பாய், நீ அவனின் பசியை போக்கி இருந்தால் என்னை அங்கு நீ கண்டிருப்பாய். அப்படித்தானங்க ஹதீஸ்ல வருது. சொல்லுங்க, எனக்கு ஹதீஸ் தெரியும், விளக்கம் சொல்லுங்க. ஹதீஸ்ல இப்படி இருக்கு. ஹதீஸ்ல சொல்லுங்க. முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு இருக்க, இதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க, எந்த சந்தேகமும் இல்ல. சலஃபி தான் உண்மையான முஸ்லிம்ங்கிறதுல சந்தேகம் கிடையாது. சலஃபி தான் உண்மையான இஸ்லாம், அதுல சந்தேகம் கிடையாது. அதனால எல்லாரும் சலஃபியா இருந்தாதான் நான் அவர்களுக்கு இஸ்லாமிய கடமையை செய்வேன் என்று சொல்ல முடியுமா? அப்ப அதுக்கு தான் நான் உங்களுக்கு முதல்ல அந்த முன்னுரையை சொன்ன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாரும் அபூபக்கரா இருந்தாங்களா? பாவம் செய்பவர் இல்லையா? பெரும்பாவம் செய்தவர் இல்லையா? சிறுபாவம் செய்தவர் இல்லையா? கொள்கையால் தவறானவர் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மஜ்லிஸ்ல பிரச்சனை, ஒரு அன்சாரிக்கு பிரச்சனை, அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு நிலம் இருந்துச்சு, பிரச்சனை வந்துருச்சு. அன்சாரிக்கும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும். படிங்க ஹதீஸ, ஒண்ணுத்துமே படிக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நீ சலஃபியான்னு என்கிட்ட வந்து சண்டை போடுறீங்க. நான் என்ன பண்றது? நான் ஹதீஸ ஆதாரம் கேட்டா ஆதாரத்தை கொடுத்தா எங்க இமாம் இப்படி சொல்லுங்கிற, அப்படிலாம் பேசிக்கிறது நம்ம தானடா விட்டு இது கூடிய வந்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ஹமாரே இமாம் கியா போலே, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோங்க? யாராவது ஹதீஸ சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹமாரே மஸ்லக் மே வைசா நஹீ ஹை அப்படினு இருந்தோம் இல்லையா? இப்படி ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா இது நம்ம ஹனஃபி ஹோ மேரே மذஹப் மே ஐசா நஹீ இருந்தோம். என்னங்க சொல்றீங்க? அப்படிதானே இருந்தோம். அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே இங்க வந்திருக்கிறோம். இப்ப நான் உனக்கு ஹதீஸ சொன்னா மேரே ஷேக் ஐசா நஹீ போலே நீ சொன்னா இப்ப என்ன புது பிரச்சனை? திரும்ப அதே பிரச்சனை ரிவர்ஸ். புரியல உனக்கு? புரியல? நல்லா புரிஞ்சா? இப்ப நம்ம முன்னாடி ஒரு ஹதீஸ் சொன்னா, ஹதீஸ் இருக்குதாங்க, இருந்தாலும் எங்க ஷேக் இப்படி சொல்லல, எங்க இமாம் அப்படி சொல்லல, நான் ஹனஃபி மதஹப், நான் ஷாஃபி மதஹப், அல்லது நான் அந்த மஸ்ஜித் முஹல்லா நாங்க இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் அஹ்ல் ஹதீஸ் சலஃபின்னு வந்தோம். இங்க வந்ததுக்கு பிறகு நான் தெளிவான ஒரு ஹதீஸை தூக்கி காட்டுறேன். தெளிவான ஒரு ஹதீஸை தூக்கி உனக்கு காட்டுறேன். சஹீஹுல் முத்தஃபக் அலைஹி ஹதீஸை காட்டுறேன். நீ என்ன சொல்ற? எங்க ஷேக் ரபி இப்படி சொல்லலங்கிற, எங்க ஷேக் இப்படி சொல்லல, எங்க இப்படி இல்ல அப்படிங்கிற. அப்ப என்ன அர்த்தம்? திரும்ப ரிவர்ஸ், திரும்ப பேக் டு லலாலா, திரும்ப பேக் டு அறியாமை. இப்படி விளங்கிக்க கூடாது இந்த ஹதீஸங்கிற. இப்படிதானப்பா அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹதீஸா எப்படி வெளிப்படையா இருக்கோ அப்படி விளங்கிக்க. அப்ப பிரச்சனை என்ன வந்துச்சு? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அன்சாரிக்கும் ஒரு இடம் இருந்துச்சு, வாக்கியால். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய நிலத்தை தாண்டி போனுச்சு. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய நிலத்துக்கு தேவையான தண்ணியை எடுத்தாங்க, அப்புறமா தண்ணியை விட்டாங்க. அன்சாரி என்ன சொன்னாரு? இந்த பாருங்க, அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது, நீங்க முதல்ல தண்ணியை விட்டுருங்க, ஓடிக்கிட்டே இருக்கட்டும்,
நீங்களும் எடுத்துங்க நானும் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அது மழை பெஞ்சு ஓடுற தண்ணி. சுபைர் சொன்னார், அது எப்படிப்பா இது, என் இடத்துல அந்த வாக்கியா இருக்குது, முதல்ல நான் தண்ணி எடுத்துப்பேன், மிச்சம் இருக்கிறது நான் விட்டுடுறேன். அதெல்லாம் கிடையாது. அப்ப இவர் இடத்துல ஓடி போச்சு, நான் முதல்ல ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து இவருக்கு எங்க தண்ணி நிற்கும், எல்லாமே அடுத்து ஓடி போயிரும்ல. பிரச்சனை எங்க வந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபைர் முதல்ல நீ தண்ணி எடுத்துக்குப்பா, சரியா? அதுக்கப்புறமா நீ அடைக்காத, அந்த தண்ணி உனக்கு நாளைக்கு வேணும், அடுத்த மாசத்துக்கு வேணும்னு சொல்லி நீ அடப்பு போடாத, விட்டு ஓடட்டும், யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறானோ ஓடட்டும் அப்படின்னாங்க. பக்கத்துல இருந்த அன்சாரிக்கு சர்ன்னு கோவம் வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க சாச்சாங்கிறதுனால இப்படி சொல்லிட்டீங்களோன்ட்டாங்க. சார், உங்க சாச்சா மகங்கிறதுனால நீங்க இப்படி சொல்லிட்டீங்களோன்ட்டாங்க. வந்து சீக்கோமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுபைர் தடுத்துக்கொள் உனது தண்ணீரை, அடிக்கட்டும் உனது நிலத்தில், திரும்ப வரட்டும், திரும்ப அடிக்கட்டும், தண்ணியை தடுத்துக்கிட்டாங்க. அன்சாரிக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. 4வது அத்தியாயம் 65வது வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. நபியே, உமது ரப்பின் மீது சத்தியமாக யாரும் மூமினாக ஆக முடியாது, தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையில் உங்களை நடுவராக்கி நீங்கள் சொன்ன தீர்ப்பில் அவர்களுக்கு எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு முழுமையாக கட்டுப்படுகின்ற வரை. எவ்வளவு பெரிய தப்பு நடந்துச்சு. அல்லாஹ் மன்னிச்சானா இல்லையா? சட்டம் வந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அப்ப இதனால அவரை மதீனா விட்டு வெளியாக்கிட்டாங்களா? இனி மஸ்ஜித் நபி வரக்கூடாதுட்டாங்களா? இனி உன் கல்யாணத்துக்கு நான் கலந்துக்க மாட்டேன்ட்டாங்களா? உனக்கு நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா? நீ எங்க உம்மத்தில்ட்டாங்களா? என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாம்? மனிதர்களை சிறு சிறு தவறுகளுக்காக, குற்றங்களுக்காக பிரித்து கொண்டு, பிளவுபடுத்தி கொண்டு சாப்பு குத்துறது. ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு மட்டும் இந்த சோக்கால் சலஃபிங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு டிக்கெட்டை கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? எப்படி ஆக்கி கொண்டார்கள் என்றால், மொத்தமா சொர்க்கத்துக்கான டேக்கதார், டேக்கதார்னு சொல்லுவாங்களே, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, உருதுல டேக்கதார் என்ன சொல்றது, குத்தகைக்காரர். சொர்க்கத்துக்கு அவங்க தான் குத்தகை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இவங்க ஜமாத்துல சேர்ந்தா சொர்க்கத்துக்கு போய் இவங்க சொல்றபடி போனா. அப்படித்தான் தௌஹீத் ஜமாத் ஒரு தடவை பாம்பேல பேசினாடும். தௌஹீத் ஜமாத் ஐடி கார்டு இருந்தா தாங்க நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும், இப்படியே சொன்னானோ. அப்ப என்ன வித்தியாசம் இருக்கிறது? வழிகட்டவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கிறது? நமக்கு அந்த வேலை கிடையாது. நீ சொர்க்கவாசியா நரகவாசியான்னு முடிவு பண்ணது நம்ம வேலை. நம்ம வேலை என்ன? இஸ்லாமின் பக்கம் அழைப்பது. நம்ம வேலை என்ன? அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அழைப்பது, சகோதரத்துவத்தின் பக்கம் அழைப்பது. நம்முடைய வேலை என்ன? குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, இதான் நம்ம வேலை. அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நம்ம இன்னும் சிறிது காலத்தில் மீண்டும் நாம் ஒன்று சேரவில்லை என்றால், நான் சொன்ன அந்த 150 வருஷத்துல உம்மத்து எப்படி பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு, அதான் ஜாஹிலியத். இந்த உம்மத்தை திரும்ப ஜாஹிலியத்துக்கு கொண்டு போனாங்க. அது என்ன ஜாஹிலியத்? இனவாதம். நான் அரபி, நீ அஜமி, நீ இந்த இடத்தை சேர்ந்தவன், நான் அந்த இடத்தை சேர்ந்தவன், நீ என்ன ஆட்சி பண்ணக்கூடாது, நீ இதை தாண்டக்கூடாது, நான் அதை தாண்டக்கூடாது, நீ என் நாட்டுக்கு வர்றதா இருந்தா விசா எடுத்துட்டு தான் வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதீனால வந்து குடியேறினாங்களா இல்லையா முஹாஜிர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசா வாங்கிட்டு 3 மாசம் கழிச்சு ஓடுனா சொன்னாங்க. வந்தாங்கல்ல, ஈராக்ல இருந்து வந்தாங்க மதீனால, 3 மாசம் கழிச்சு ஓடி போயிருந்தாங்களா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். என்ன செய்கிறார்கள் பாருங்கள். இததான் உண்டாக்கணும் யாரு? இதுக்குதான் இன்னைக்கு நம்ம அடிமையா இருக்கும். ஒரே இனம், சரி விடுங்க, நம்மள விடுங்க, நம்மள அஜமின்ட்டான் விடுங்க, ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே தாய் தந்தை. நீ என் நாட்டுக்கு என் இடத்துக்கு வர்றதா இருந்தா, பார்டரை தாண்டதா இருந்தா பாஸ்போர்ட்டை காட்டி விசாவை காட்டிட்டு வரும். நான் சொல்ற வரைக்கும் தங்கனா அப்புறம் ஓடி போயிடணும்.
மொழியால் ஒன்றுபட்டவர்கள், மதத்தால் ஒன்றுபட்டவர்கள், சமூகத்தால் ஒன்றுபட்டவர்கள், ஆனால் பிரிக்கப்பட்டார்கள். அதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரிட்டிஷ்காரன் பேசுறத பார்த்தேன். டேய், நான் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு எல்லா அரபு நாட்டுக்கும் விசா இல்லாம போறேன்டா. ஏண்டா அரபுகாரன் உள்ள உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு அரபு நாட்டுக்காரன் அரபு நாட்டு பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு இன்னொரு அரபு நாட்டுக்கு விசா இல்லாம போக முடியாதுங்கிற கேடுகட்ட நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் கேட்கிறான். யாரு கேட்கிறான்? ஒரு காபி இருக்கிறான். நான் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கிற 50 அரபு நாட்டுக்கும் நான் கேள்வி கணக்கு இல்லாம நான் லேண்டிங் போய்கிட்டே இருக்கேன். நேரா பாஸ்போர்ட்டை காட்டிட்டு உள்ளார போயிட்டே இருக்கேன். ஆனா உன்னால போக முடியலையே, நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? அவன் கேட்கிறான். இன்னைக்கு நம்மளை பார்த்து பாருங்க, அல்லாஹ் தஆலா நீ சரியாவலன்னு இந்த தவல்ல யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும்ங்கற கதை. அதனால அன்பான சகோதரர்களே, இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியது. படிங்கன்னு உங்களுக்கு சொல்றேன். மார்க்கத்தை படிங்க, புரியுங்க, தயவுசெய்து புரியுங்க. இந்த தீனுடைய ரூஹை புரியுங்கள். இந்த தீனுடைய ஹக்கீகத்தை புரியுங்க. ஏன் ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்டார்கள் என்பதை புரியுங்கள். இந்த தீன் எதற்காக இறக்கப்பட்டது என்பதை புரியுங்கள். குர்ஆனுடைய வசனத்தை புரியுங்க. நேரா கிலாஃபத் ராஷிதாக்கு போயிடுங்க. அந்த காலத்து சஹாபாக்கள்கிட்ட போயிடுங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. எந்த ஆலிம் சொன்னாலும் சஹாபாக்களுடைய அந்த அதிலிருந்து கேளுங்க, சோர்ஸ் கேளுங்க. அப்துல்லா இப்னு உமரை பாருங்க, எப்படி இருந்தார்கள். அவன் முஅ்தஸிலா, அவன் காரிஜியா. நான் சலாம் சொல்லுவோம் பாப்பா, நான் சலாம் சொல்லுவேன். சொல்லுங்கள், கதரை மறுப்பவனை பார்த்தால் நான் அவனை விட்டு நீங்கி விட்டேன்னு சொல்லிட்டு. கொள்கையால் நாம் சேர முடியாது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? கொள்கை வேற. நான் குர்ஆனில் சொல்லப்பட்டதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், நீ தஅவீல் செய்ற, நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அதனால நீ இந்த உம்மத்தை விட்டு நீங்கியவன், நீ நரகவாசி, நான் இப்ப தீர்ப்பளிப்பனா? என்னால முடியாது. உன்னுடைய சிரமத்தில் பங்கு கொடுக்காமல் நான் இருப்பேனா? உன்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனையாக கருதாமல் நான் இருப்பேனா? இதான் இன்னைக்கு. எப்பொழுது நாம் பிரிக்கப்பட்டோமோ இந்த மாதிரியான மனநிலை நமக்கு உருவாக்கப்பட்டது. எங்க பிரச்சனை நடக்குதோ அது அவங்க பிரச்சனை, என் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மஸலுல் முஃமினீன ஃபீ தவாதுஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹித். முஸ்லிம்கள் மூமின்களுடைய உதாரணம் அவர்கள் அன்பு வைப்பதிலே, நேசம் காட்டுவதிலே, பரஸ்பர ஒற்றுமையிலே ஒரே உடலை போல. அப்ப முஸ்லிம்கள்னு சொன்னா எல்லாம் அபூபக்கர் ரேஞ்சில, உமர் ரேஞ்சில உள்ள முஸ்லிம்கள் மட்டுமா? முஸ்லிம்கள் என்றால் எல்லாம் இருப்பார்கள். முஸ்லிம்கள் என்றால் எல்லாம் இருப்பார்கள். அபூபக்கரை போன்றவர்களும் இருப்பார்கள், சஹாபாக்களில் பத்ரியை போன்றவர்களும் இருப்பார்கள், பாவிகளும் இருப்பார்கள், சில வழிகேடர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். எல்லாம் இருந்தும் நாம் இப்படித்தான் உம்மத்தாக இருக்க வேண்டும். நாம் உம்மத்துகளை சீர்திருத்த வேண்டும், நன்மையின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறோமே தவிர அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள், பாவிகள் என்று அவர்களை பிரித்து தள்ளுவதற்கான சட்டம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல. மஸ்ஜிதுல போர்டு வச்சிருக்கீங்க, जो भी अच्छा आदमी है अंदर आना, खराब आदमी अंदर नहीं आना. என்னங்க உங்க பள்ளியில இமாம் சாஹிப் கூட தொழுக முடியுமான்னு தெரியல. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க குல்லுக்கும் ஹத்தாவுன், இல்லையா? ஏதாவது ஒரு தவறு பண்ணிருப்போமா இல்லையா? சொல்லுங்க. ஏங்க தவறு பண்ணதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கறது தானே இங்க வரணும். தவறு செஞ்சதுக்கு நீ வீட்டுல இருந்து ஒழு செஞ்சாலே பாவ மன்னிப்பு, இல்லையா? ஒழு செய்யும். அப்புறம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலுக்கும் ஒவ்வொரு அடிக்கும் பாவ மன்னிப்புங்க. நீங்க புரிய மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு மக்களை எப்படி அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்ளும். உங்களுடைய தக்வா, உங்களுடைய இல்மு, அது அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு இடையில. அதை வச்சுக்கிட்டு உம்மத்தை பிரிக்காது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களை சஹீஹான அக்கீதால வச்சிருக்கானா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. அதை பத்தி பேசுங்க, அதை பரப்புங்க மக்களுக்கு. அதை வச்சுக்கிட்டு பெருமை அடிக்கிறதுக்கு இல்ல, அதை வச்சு உம்மத்தை பிரிக்கிறதுக்கு அல்ல. நீ வேற நான் வேறன்னு சொல்லு. என்ன மாதிரி குழப்பங்க. எனக்கு ஒரு நாளும் என் கூட இருக்கவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும் என்ன மாதிரி பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு தெரியுமா? அல்லாஹ் தான் போதுமான. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை தான். இன்னைக்கு பாருங்க, இந்த மாதிரி ஆனதுல இன்னைக்கு இந்தியால எவ்வளவு பெரிய நெருக்கடியான நிலையில நம்ம வந்து நிக்கிறோம் பாருங்க. கல்கா மஸ்லா ஹமாரா வஜூத் கா ஹை. இனி அடுத்து வரக்கூடிய பிரச்சனை இந்தியால நாம இருக்க முடியுமா முடியாதா? நாம இருக்க முடியுமா, வாழ முடியாமா முடியாதா?
நமக்கு முஸ்லிம்ங்கிற அடையாளத்தை சொல்ல முடியுமா முடியாதாங்கிற பிரச்சனை. நம்மை வழிநடத்துவதற்குரிய அந்த வழிகாட்டிகளை நாம் அடையாளம் காணவில்லை. அவர்கள் ஒரு பக்கம் பிரித்தால் நாம் 100 பக்கம் பிரிந்து செல்கிறோம். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல முதல்ல துஆ கேட்கணும். யா அல்லாஹ் எங்களை ஒற்றுமைப்படுத்து, எங்களுடைய உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்து, எங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டி, ஒரு தலைவரை, அமீரை ஏற்படுத்தி. இதெல்லாம் நமக்கு தேவையான துஆ. ஏன்னா அமீர் இல்லாம எப்படிங்க ஒன்று சேர முடியும்? சொன்ன பாருங்க, சஹாபாக்கள் முதல்ல என்ன செஞ்சாங்க? பிரச்சனை இல்லை, முதல்ல கலீஃபாவை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு பிறகுதான் அபூபக்கர் எல்லாத்தையும் கதையை முடிச்சார். அவர் சரியான ஆளா இருக்கணும். இதெல்லாம் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். இதெல்லாம் நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய இமாம்களிலே தலைவர்களிலே மோசமானவர்கள் யார் தெரியுமா? அவர்களை நீங்கள் சபிப்பீர்கள், அவர்கள் உங்களை சபிப்பார்கள். அவர்கள் உங்களை வெறுப்பார்கள், நீங்கள் அவர்களை வெறுப்பீர்கள். எவ்வளவு இருக்கு ஹதீஸ்கள்ல. அதனால கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இல்ம படிங்க, இல்ம பரப்புங்க, பயத்தோட இருங்க, அல்லாஹ்வுடைய பயத்தோட, பணிவோட இருங்க. நமக்கு மத்தியில சகோதரர்களா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். ஒருத்தர் தப்பு செஞ்சானா அவனுக்கு அந்த தப்பை எடுத்து சொல்லி திருத்தி அவனை சேர்க்க பார்க்கணும். காலால உதச்சி எட்டி ஓத்தி துரத்தி ஓடுறா இன்னும் நரகத்துக்கு நடுவுலன்னு சொல்லி அதற்கு நாம் அனுப்பப்படவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த உம்மத்துடைய நன்மையை நாடக்கூடிய மக்களாக, சத்தியத்தை விரும்பக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி, நபியின் சுன்னாவின்படி மக்களை ஒற்றுமையாக்கக்கூடிய, ஒன்றுபடுத்தக்கூடிய சமுதாயமாக, அந்த அழைப்பாளர்களாக அல்லாஹ் ஆக்கி அல்வானாக. நம்முடைய எந்த ஒரு சொல்லோ செயலோ இந்த உம்மத்துடைய பிரிவினைக்கோ, இந்த உம்மத்துடைய பலவீனத்திற்கோ, இந்த உம்மத்துடைய கேவலத்திற்கோ காரணமாக ஆகிவிடாமல் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. நம்முடைய சொல், செயல், நம்முடைய பொருள், அறிவு, நம்முடைய திறமை அனைத்தும் அல்லாஹுடைய தீன் பாதுகாக்கப்படுவதற்கும், இந்த உம்மத்து பாதுகாக்கப்படுவதற்கும், இந்த உம்மத்துடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுவதற்கும் காரணமாக அல்லாஹ் ஏற்று அருள் புரிவானாக. நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், மனக்கசப்புகள், பொறாமைகள், காழ்ப்புணர்ச்சிகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை பாதுகாப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.